சூழலியல்வாதிகள் வளர்ச்சிக்கு தடையானவர். இப்போது வரைக்கும் நம்ம விமான நிலைய எதிர்ப்பு வரைக்கும் நம்மளை இப்படிதான் சொல்றாங்க, சூழலியல்னா வளர்ச்சிக்கு தடையானவர். இப்போ அதுதான் உண்மையா? இந்த அறமற்ற சமூகத்தை பற்றி கேள்வி கேட்டு நம்மளாம் ஆரம்பிக்கிற போது உடனே நம்ம கிட்ட வந்து உட்காந்துருவாங்க. நம்ம மூளையில வந்து உன் சாமி எது, உன் சாதி எது, இப்படி உட்கார்ந்து நீ சாமிக்கும் சாதிக்கும் சண்டை போட்டுட்டே இருக்கான்னு சொல்ல ஆரம்பிச்சு. அதுக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம போருக்கு போட்டுட்டு இருக்கோம். 2015 பாரிஸ்ல ஒரு மாநாடு கூட்டியது சூழலியலாளர்கள் அல்ல, உலகம் முழுக்க இருக்க அறிவியலாளர்கள். அவங்க தான் சொல்றாங்க இந்த பூமி ஆபத்தில் இருக்குது. ஆபத்தில் இருப்பது பூமி. எனக்கு என் வீட்டுக்குள்ள சண்டை இருக்கலாம், எனக்கு பக்கத்து வீட்டுக்காரருக்கு சண்டை இருக்கலாம், என் ஊருக்கும் பக்கத்து ஊருக்கும் சண்டை இருக்கலாம், என் மாநிலத்துக்கும் பக்கத்து மாநிலத்துக்கும் சண்டை இருக்கலாம், என் நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் சண்டை இருக்கலாம். இது அப்படி இல்லை. நமக்கு இருக்கிற ஒரே வீடான இந்த பூமிக்கான பிரச்சனை அப்படின்னா இந்த உலகத்தின் முதல் பிரச்சனை அதுதான். இந்த உலகம் என் பிள்ளைகளுக்கு இந்த பூமியை கொடுக்கணுங்கிறது. அதை விட்டுட்டு நீ சாதி மதம் இப்படி சண்டை போட்டு நம்மளை பிரிக்கிற அந்த உலகத்தில் இருந்து நம்மை மீட்டெடுக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கு கேட்டா, மறுபடியும் நம்முடைய தமிழர் வாழ்வான சங்க இலக்கிய வாழ்வு தான் அதை சொல்லுது. ஒரு 2 விதமான இசங்கள் இங்கு போசப்படும். ஒன்று கன்சூமரிசம், இன்னொரு மினிமலிசம். இந்த கன்சூமரிசம் எதை வேணாலும் வாங்கணும்னு தோணும். அது நமக்கு தேவையா தேவையில்லாத கவர்ச்சி எல்லாத்தையும் வாங்கணும். நான் அதே இடத்துல மினிமலிசம்னு ஒரு உலகளாவிய கோட்பாடுக்கு வந்துட்டு, எதெல்லாம் நீ வாங்கணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் முதல்ல வேண்டான்னு சொல்லு, வேண்டான்னு சொல்லு, முதல்ல எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணு. அப்போ எல்லாவற்றையும் குறை, அது அப்பதான் இந்த பூமி தாங்கும். காடுனா ஒரு மரங்கள் சூழ்ந்த பகுதி காடு, இதுதான் பொதுவாக நம்முடைய எண்ணம். அது சரியானா சரிதான். ஆனா மரங்களை நாம் வளர்த்து எடுத்துடலாம். மரங்களை இன்னைக்கு நட்டு வச்சோம்னா ஒரு 50 வருஷத்துல அது கொண்டு வந்துடும். ஆனால் காடுகளை உருவாக்க முடியாது. மரத்தை நடலாம், காட்டையும் உருவாக்க முடியாது. இந்த கேள்விக்கு பதில் தேடும்போதுதான் காட்டை புரிஞ்சுக்க முடியும். அறிவியல் படி 460 கோடி ஆண்டுகள் பூமியினுடைய வரலாறு. 300 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே இங்க உயிர் தோன்றி இருக்கலாம். 40 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில பூச்சிகள் இருக்கு. 30 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில ரெப்டைல்ஸ் இருக்கு. 20 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இங்கு மேமல்ஸ் இருக்கு, பாலூட்டிகள் இருக்கு. 15 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இங்கு பறவைகள் இருக்கு. நாம இந்த ஹோமோ சேப்பியன் என்று சொல்லக்கூடிய நவீன மனிதர்கள் எவ்வளவு காலமா இந்த பூமியில இருக்கும் அப்படின்னு கேட்டா அறிவியல் சொல்றது 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் ஆண்டுகள் தான். பறவைகள் 15 கோடி வருஷமா இருக்குது, பூச்சிகள் 40 கோடி வருஷமா இருக்குது. நாம 2 லட்சம் வருஷமா தான் இருக்கோம்னா முந்தானத்து இந்த பூமியில் பரிணமித்து வரனா அந்த பூமி யாருடையது? தலைப்பு கானகத்தின் குரல் என்று தலைப்பு கொடுத்திருக்கார். கானகத்தின் குரல், அதை ஆரம்பிப்பதற்கு முன்பாக நான் சொன்னது போல அகிலாவுடைய ஒரு அந்த சங்க இலக்கியத்தில் இருந்தே ஒரு தொடர்ச்சியாக 2 செய்திகளை சொல்லலாம். நாம் இங்கு கூடியிருப்பதனுடைய அடிப்படை ஒரு பேச்சை கேட்பதற்காக அல்ல. பேச்சை கேட்கணும்னா நமக்கு நிறைய பட்டிமன்றங்கள் இருக்குது, கம்பராமாயண கூட்டங்கள் இருக்குது, நிறைய நடக்கும். அதல்ல, இங்கு நமக்கான சூழலியல் அக்கறை, நம் பிள்ளைகளுக்காக இந்த புவிக்கோளத்தை பாதுகாத்து கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதுதான் நீங்க பூவுலகி நண்பர்களுடைய நோக்கம். ஆகவேதான் நாம் கூடியிருக்கிறோம். அதான் இந்த கூடுதலினுடைய அடிப்படை. பல்வேறு வடிவங்களில் செய்திகளை பேசுவதும் அதை செயல்படுத்துவதும் களத்தில் போய் சேர்ப்பதும் தான் என்னுடைய நோக்கம். அப்படிதான் கூடியிருக்கு. அடிப்படை இதுதான். இந்த அடிப்படையில் நாம எப்போதுமே நமக்கு இருக்கிற சவால் என்னன்னு கேட்டா, நாம எண்ணிக்கையில் குறைவானவர்களாக இருப்போம். ஆனால் பொதுவெளியில் இதை பற்றிய அக்கறை இல்லாட்டி பரவாயில்ல, புரிதலே இல்லாமல் பல கருத்துக்களை சொல்வார்கள். அந்த கருத்து இப்போதல்ல. இந்த சூழலியல் இயற்கை பாதுகாப்பு அக்கறை பற்றி யாரெல்லாம் பேச ஆரம்பித்தார்களோ அப்போதிருந்தே சூழலியல்வாதிகள் வளர்ச்சிக்கு தடையானவர்கள். இப்போது வரைக்கும் நம்ம விமான நிலைய எதிர்ப்பு வரைக்கும் நம்மளை இப்படிதான் சொல்றாங்க, சூழலியல்லாம் வளர்ச்சிக்கு தடையானவர். இப்போ அதுதான் உண்மையா? இன்னும் சூழலியல்வாதின்னா ஆன்டி டெவலப்மெண்டா அப்படின்னா அப்படி அல்ல. இதை யார் புரிஞ்சிருக்காங்கன்னா, உலகம் முழுக்க இந்த டெவலப்மெண்ட்டுக்கு டெவலப்மெண்டை முன்னெடுத்தவர்களே அதை புரிஞ்சுட்டு தான் ஒரு வார்த்தையை கூட சேர்க்க ஆரம்பிச்சாங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கூட சேர்க்க ஆரம்பிச்சாங்க. நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னா அது டெவலப்மெண்ட்.
நான் பண்றது என் தலைமுறைக்கு ஆபத்தை விளைவிக்காமல் இருக்கணும். அதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த புரிதல் வருவதற்கே பெரிய போராட்டம் நடத்த வேண்டும். இன்னைக்கும் அந்த புரிதல் வந்திருக்காங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். ஆனா 2000 வருடத்துக்கு முன்பாக ஒரு 2 வரியில ஒரு விஷயம் சொல்லப்படும். நம்மெல்லாம் யாரையாவது பார்த்தோம்னா நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம். கொஞ்சம் அடிக்கடி பார்க்குறவங்க, உரிமையா பார்க்குறவங்கன்னா சாப்பிட்டீங்களான்னு கேட்போம். இது கேட்போம். அதுக்கு அடுத்து இன்னும் உரிமையான என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்போம். ஆனா யாரையாவது எப்போதாவது சாப்பாடுன்னா என்னன்னு கேட்டதுமா? வாட் இஸ் ஃபுட் இப்படி கேட்போமா? உணவுனா என்னன்னு கேட்போமா? அப்படி யாராவது கேட்டா என்ன பதில் சொல்லுங்க? வாட் இஸ் ஃபுட், உணவுனா என்ன? அப்படியே கொஞ்சம் தேணும்னா பசி ஆற்றுவது உணவு, அப்படி வரலாம். அல்லது ஆற்றல் தருவது உணவு, அப்படி வரலாம். அப்படிதான் நிற்கும் உணவு. ஆனா இந்த கேள்வியை 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கவிஞர் எழுப்புறார். முதல் வரி உணவெனப்படுவது, 2 வார்த்தையில அதுக்கு பதில் சொல்றான். உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. லேண்ட் அண்ட் வாட்டர் இஸ் த ஃபுட். இப்ப வாங்க, ரோட்டோரத்துல பாட்டி விற்கிற இட்லியில இருந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல விற்கிற பீஸா வரைக்கும் உணவும் நிலமும் தண்ணீரும் இல்லாமல் ஒரு உணவை நம்ம செய்திட முடியுமா? முடியாதுன்னா எல்லா அரசுகளும் தங்களுடைய முதன்மையானதாக மக்களுக்கு உணவு தரணும்னு சொல்றாங்கன்னா, உணவு தரணும்னா என்ன வேணும்? தண்ணியை காப்பாற்றணும், நிலத்தை காப்பாற்றணும். தண்ணியும் நிலத்தையும் காப்பாற்றணும் நாம சொல்ற நாம எப்படி வளர்ச்சிக்கு தடையானவர்? இதுதான் நமக்கு அவங்க கொடுக்கக்கூடிய பதில். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய தமிழ் சமூகம் இது நமக்கு சொல்லிக் கொடுத்தது. சூழலியல் என்பது சூழலியல் வார்த்தை இல்லை. ஆனா அகிலா சொன்னதை போல இயற்கையை புரிந்து கொண்ட ஒரு பேரறிவு கொண்ட ஒரு சமூகம் ஆக நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்காங்க என்பது பெருமிதம் கொள்ளும். இப்ப அந்த பெருமிதத்தை நம் பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த பெருமிதத்தை சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. நம்ம கிட்ட மட்டும் உலகம் பூரா என்விரான்மெண்டல் சயின்ஸ் யாரெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம், தமிழர்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கலாம். யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா அவ்வளவு விஷயங்களையும் பேசி இருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். வந்து கானகம் காட்டை பற்றி பேசணும்னா ஒரே ஒரு திருக்குறள், அது பல பேருக்கு தெரியும். அந்த திருக்குறள் எங்க வருதுன்னா அரண் என்கிற அதிகாரத்துல வருது. அரண்னா பாதுகாப்பு. ஒரு நாட்டுக்கு எது பாதுகாப்பா இருக்கு இதை பத்தி பேசுற 10 குறள் அப்படிதான் பேசுது. இன்னைக்கும் அன்னைக்குமே நாட்டுக்கு பாதுகாப்பு முதல்ல ராணுவம் வரும், அப்புறம் படை வீரர்கள் வருவார்கள், படை திறன்கள் வரும், ஒற்றர்கள் வருவார்கள், மன்னர் அந்த படை தளபதிகள் வருவார்கள். இதான் வரும். ஒரு அரண் அப்படின்னா நாட்டுக்கு எப்படி பாதுகாப்பு படை இதெல்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் அந்த குறள் பேசுது. ஆனா ஒரு குறள் அந்த அரண் அதிகாரத்தை கொஞ்சம் வித்தியாசமா பேசுது. என்ன சொல்லுதுன்னா, அந்த குறள் சொல்லுது மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற்காடும் உடையது அரண். மணி நீர் வெறும் தண்ணி இல்ல, அழுக்கில்லாத நீர், மணி நீர், கிறிஸ்டல் கிளியர் வாட்டர். மண், ஃபர்டைல் லேண்ட். மலை, வெற்றி சொன்னாரே மேற்கு தொடர்ச்சி மலை. அப்படி அந்த மலை ஏன் அந்த மலையை சொன்னாங்கிறது பின்னாடி பார்ப்போம். அணிநிலக்காடு, வெறும் காடு இல்ல, சூரிய ஒளி புகாத காடு, கதிரவன் ஒளி புகாத காடு, அணிநிலக்காடு. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடும் உடையது அரண். இது 4 நல்லா இருந்தா ஒரு நாடு பாதுகாப்பா இருக்கும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்காங்க. இயற்கை பாதுகாப்பே மானுடத்தின் பாதுகாப்பு என்பதை உணர்ந்த ஒரு பேராற்றல் உள்ள சமூகம் தான். 2 உதாரணம், இன்னும் ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் இருக்கு சங்க இலக்கியம். இந்த சங்க இலக்கியத்துக்குள்ளார ஏன் இந்த அகிலாவுடைய தொடர்ச்சியா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இது வெறும் சூழலியலுக்கு மட்டுமல்ல. இங்க வந்து தம்பிமார்கள் அழகான பாடல்களை பாருங்க, எல்லா விஷயங்களும் சமூகத்தில் எல்லா விஷயங்களும். இன்றைக்கு ஒரு மிக மோசமான வணிகம்
நம் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வணிகம் என்னன்னா அறமற்ற வணிகம். எதை வேணாலும் பண்ணு, எதை வேணாலும் பண்ணு, என்ன தப்பு வேணாலும் பண்ணு, கல்ல ஓட, ஆற்றடி, கடலை நாசமாக்கு, என்ன வேணாலும் பண்ணு, லாபம் சம்பாதி. ஒரு அறமற்ற வணிகம். ஆனா இது உன் பிள்ளைக்கு என்ன ஆகும், பேர பிள்ளைக்கு என்ன ஆகும், அதை பத்தி யோசி. இந்த அறமற்ற சமூகத்தை பற்றி கேள்வி கேட்கு நம்மளாம் ஆரம்பிக்கிற போது உடனே நம்ம கிட்ட வந்து உட்கார்ந்துருவாங்க. நம்ம மூளையில வந்து உன் சாமி எது, உன் சாதி எது, இப்படி உட்கார்ந்து நீ சாமிக்கும் சாதிக்கும் சண்டை போட்டுட்டே இருக்கான்னு சொல்ல ஆரம்பிச்சு. அதுக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம வரைக்கும் போட்டுட்டு இருக்கோம். ஆனா திரும்ப திரும்ப தமிழகத்தில் பூவுலகி நண்பர்கள் திரும்ப திரும்ப உரத்த குரலில் ஒரு விஷயத்தை சொல்லிட்டே இருக்காங்க, காலநிலை மாற்றம். இந்த காலநிலை மாற்றம் என்பது சூழலியலாளர்களுடைய பிரச்சனை அல்ல. COP 27 நடந்திருக்கிறது. 27லையும் பங்கேற்றவர்கள் உலகம் முழுக்க அறிவியலாளர்கள். 2015 பாரிஸ்ல ஒரு மாநாடு கூட்டியது சூழலியலாளர்கள் அல்ல, உலகம் முழுக்க இருக்க அறிவியலாளர்கள். அவங்க தான் சொல்றாங்க இந்த பூமி ஆபத்தில் இருக்குது. ஆபத்தில் இருப்பது பூமி. எனக்கு என் வீட்டுக்குள்ள சண்டை இருக்கலாம், எனக்கு பக்கத்து வீட்டுக்காரருக்கு சண்டை இருக்கலாம், என் ஊருக்கும் பக்கத்து ஊருக்கும் சண்டை இருக்கலாம், என் மாநிலத்துக்கும் பக்கத்து மாநிலத்துக்கும் சண்டை இருக்கலாம், என் நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் சண்டை இருக்கலாம். இது அப்படி இல்லை. நமக்கு இருக்கிற ஒரே வீடான இந்த பூமிக்கான பிரச்சனை அப்படின்னா இந்த உலகத்தின் முதல் பிரச்சனை அதுதான். இந்த உலகம் என் பிள்ளைகளுக்கு இந்த பூமியை கொடுக்கணுங்கிறது. அதை விட்டுட்டு நீ சாதி மதம் இப்படி சண்டை போட்டு நம்மளை பிரிக்கிற அந்த உலகத்தில் இருந்து நம்மை மீட்டெடுக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கு கேட்டா, மறுபடியும் நம்முடைய தமிழர் வாழ்வான சங்க இலக்கிய வாழ்வுதான் அதை சொல்லுது. எதை பற்றியும் திரும்ப திரும்ப அது நமக்கு பலமுறை சொன்னதுனால நமக்குள்ள அது பதிலேன்னு தெரியல. வியக்க வைக்கிற விஷயம், உலகம் முழுக்க இனக்குழுக்கள் அடுத்தவனை அடிச்சு சண்டை போட்டு ஜெயிக்கிறவன் தான் வல்லவன் நினைத்து கொண்டு இருக்கிற போது யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு சொன்ன பெருமிதமிக்க ஒரு சமூகம் நம்முடைய சமூகம். அப்படி பெருமிதமிக்க வேண்டா நீ நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி வளர்க்கணும். இது நம்ம பிள்ளைகளுக்கு மட்டும், உலக பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். உலக பிள்ளைகளுக்கு, உலக எதிர்கால தலைமுறைக்கு ஒரு உயர்ந்த இயற்கையை பார்த்த, உயிர்களை நேசித்த, உயிர்களை நேசித்த, உயிர்களை புரிந்து கொண்ட, எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைச்ச ஒரு சமூக வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறது. வெறும் கனவுல அல்ல, கதைகள் அல்ல, வாழ்ந்திருக்கிறது. அந்த வாழ்க்கை வாழ்ந்த பதிவுகள் நம்மளை இருக்கிறது. அது சங்க இலக்கியம் இருக்குது. அந்த வாழ்க்கை தான் திணை வாழ்க்கை. நாளைக்கு பாமையன் வந்து அதான் பேச போறாரு. அந்த வாழ்க்கை தான் இந்த உலகத்திற்கான தீர்வா இருக்குன்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலைமையில் இருந்துதான் நான் இந்த சூழலிகளை பேசுறேன். இது உலகத்திற்கான ஒரு தீர்வை நமக்கு சொல்லுது. அது எல்லாவற்றையும் சொல்லுது. ஆகாறு அளவிட்டதாயிரும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை அப்படிங்கிற அந்த குரல் போதும். எனக்கு என்ன இருக்குதோ அதை பண்ணா போதும். எனக்கு இனிமே நம்ம இந்த ரெண்டு 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 விதமான விஷங்கள் இங்கு போசப்படும். ஒன்று கன்சூமரிசம், இன்னொரு மினிமலிசம். இந்த கன்சூமரிசம் எதை வேணாலும் வாங்கணும்னு தோணும். அது நமக்கு தேவையா தேவையில்லாமல கவர்ச்சி எல்லாத்தையும் வாங்கணும். நான் அதே இடத்துல மினிமலிசம்னு ஒரு உலகளாவிய கோட்பாடுக்கு வந்துட்டு, எதெல்லாம் நீ வாங்கணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் முதல்ல வேண்டாம்னு சொல்லு. வேண்டாம்னு சொல்லு. அந்த வேண்டாம்னு சொன்னதுக்கு பிறகு வாங்கியோ ஆகணும்னு தேவைன்னா வாங்க. முதல்ல எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணு. அப்ப எல்லாவற்றையும் குறை. அது அப்பதான் இந்த பூமி தாங்கும். அப்பதான் இந்த பூமி தலைமுறைக்கு கொடுக்க முடியும். இந்த ரெண்டுக்கும் அதே தான் பதில். ஆகார அளவிட்டதாயிரும் கேடிலே போகாறு அகலாக்க. அங்கிருந்து ஆரம்பிக்கும். இந்த பின்புலத்துல தான் கானகத்தின் குரலை நம்ம பார்க்கணும். கானகத்தை எப்படி நம் முன்னோர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள் என்பதை அகிலா வந்து சொன்னாங்க. இப்போ வந்து நான் வந்து சில பெயர்களை சொல்றேன். ஜீப்ரா அந்த வரிக்குதிரை கண்ணு முன்னாடி வந்து, ஜிராஃப் ஒட்டகச்சிவிங்கி உன் கண் முன்னாடி வந்து, ஹிப்போபோட்டமஸ் நீர் யானை அப்படியே எப்படி இருக்குன்னு வந்திருக்கும், ஆஸ்ட்ரிச் நெருப்பு கோழி அப்படியே நடக்கும் முன்னாடி, பாண்டா அந்த பாண்டா கரடி மரத்துல ஏறும்,
ஏறிச்சுங்களா? இப்ப அடுத்து நான் பேர் சொல்றேன். மவுஸ் டீல் என்ன ஓடுச்சு உங்களுக்குல? மவுஸ் டீல் எல்லாம் கண்முறை வந்துச்சா? பார்கிங் டீல் 2-3 பேர் தலையாட்டாங்க. எத்தனை பேர் பார்கிங் டீல்னா என்னன்னு தெரியும்? எமரால்டு டவ் ஒருத்தர், 2 பேர். ஓகே, 3. ஓகே, எக்ஸலண்ட். நீலகிரி லாஃபிங் ட்ரஸ் முன்னாடி ஒரு தான். நீலகிரி மார்ச்சன் அது என்ன? ஏதோ யார் ஆளுடைய பேரா? நான் முதல்ல ஜீப்ரா, ஜிராஃபி, ஹிப்போபோட்டமஸ், ஆஸ்ட்ரிச், பாண்டா அதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்துச்சு இல்லைங்களா? அந்த உயிரினங்கள் எதுவுமே இந்தியாவில் கிடையாது. இந்தியாவில் எங்கேயுமே அது வாழ்விடம் கிடையாது. அவை இந்தியாவுக்கு வெளியே வாழ்விடம் கொண்டவை. ஜூல வேணா இருக்கலாம், ஆனா அது நமக்கு தெரியும். ஏன்னா இதுதான் எல்கேஜிலேயே கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த படங்களை போயிட்டு கையில வச்சுக்கிட்டு மலையோரத்தில் இருக்க தாத்தாவை போய் பார்த்து, தாத்தா இது தெரியுமான்னு கேட்டா தெரியாது. அவருக்கு ஜீப்ரா தெரியாது, வலிக்குறை தெரியாது, ஒட்டகச்சி தெரியாது, நீர் யானை தெரியாது, நெருப்பு கோழி தெரியாது, பாண்டா தெரியாது, எல்லாத்தையும் தெரியாதுன்றாரு. அவர் யாரு? எல்லிட்டு. நாம யாரு? அறிவாளி. ஆனா அவர்கிட்ட போயிட்டு மவுஸ்டீர் படத்தை காட்டினீங்கன்னா, இது சருகுமான் பா, இது வந்து சருகுமான் பாம்ப நம்ம மூஞ்ச இங்க போ. அவர்கிட்ட போயிட்டு இந்த பாக்கிங் டீர் பாட்டினா, இது கேளையாடுப்பா சொல்லிடுவாரு. நாங்க வந்து இந்த எமரால்டு டவ் அப்படின்றது வந்து மரகதப்புறா. மரகதப்புறா என்னங்க? தமிழ்நாட்டின் மாநில சின்னம் அதுதான், மாநில பறவை. அது எத்தனை பேருக்கு தெரியும்? அது எங்க பார்க்க தோணுதாங்க? நீலகிரி லாஃபிங் த்ரஸ் சொன்னேன் இல்லைங்களா? அந்த பறவை ஒரு பூங்குருவி, அது பேரு. நீலகிரியை தவிர உலகத்தில் வேற எங்கேயும் கிடையாது. உலகத்தில் வேற எங்கேயும் கிடையாது. அப்ப எவ்வளவு முக்கியமான விஷயம். பாண்டா நமக்கு எப்படி தெரியும்னா, அது அழிந்து வரும் உயிரினம், என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். உலகம் பூரா அதுக்கு ஒரு கேம்பெயின் நடக்குது, சேவ் பாண்டா. அதனால கண்ணு முன்னாடி கூட நிறுத்திட்டாங்க. ரைட், நம்ம குரல் கொடுக்கணும். நமக்கு எல்லைகள்லாம் கிடையாது. உயிரை காப்பாற்றுறோம், உயிரை, அது முக்கியம். ஆனா பாண்டாவை போல் அருகி வரும் உயிரினம், பாண்டாவை போல் எண்ணிக்கையில் குறைந்திருக்கிற உயிரினம், ஆபத்தில் இருக்கிற உயிரினம், என்டேஞ்சர்ட் அண்ட் ரேர் ஸ்பீசிஸ் நீலகிரி மார்ச்சன். பேர் கூட நமக்கு தெரியாது. தமிழ்ல பேர் இல்லை. நாங்கள் பழங்குடிகள்கிட்ட நான் அகிலாச்சில ஒரு ஆய்வுக்கு போன போது அவங்க ஒரு பேர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. மலுங்கு புலின்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. இப்ப மலுங்கு புலின்னு சொல்லலாம் அப்படின்ட்டு. இங்க இருந்து தான் நம்ம கானகத்தை பற்றி அறிவு. நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிற நமக்கு சூழலியல் பற்றிய எண்ணங்களே சரியாக இன்னும் சொல்லிக் கொடுக்கப்படல. அதுலேயும் கற்றுக் கொடுக்கப்பட்ட காட்டை பற்றிய தகவல்கள் எல்லாம் நமக்கு தொடர்பில்லாத தகவல்களை கொடுக்கும். நம்ம குற்றம் அல்ல, நம்முடைய இட்ஸ் a mistake இந்த கரிக்குலம். இங்கிருந்து தான் காட்டின் கானகத்தின் குரலை நம்ம ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்தியாவை பொறுத்தளவு காடுகள், ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க ஒரு டேட்டா வெளியிடணும். இந்த கடைசி டேட்டாவில் இந்தியாவில் வந்து 23.83% ஃபாரஸ்ட் இருக்குது அப்படின்னு தகவல் கொடுத்துருக்காங்க. இது 17% உயர்ந்து வருகிறதா அப்படின்னு அந்த தகவல் கொடுக்குறாங்க. முதல்ல இந்த கேள்விக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். ஃபாரஸ்ட் தமிழ்ல காடுன்னு வச்சு, காடுன்னா என்ன? வாட் இஸ் ஃபாரஸ்ட்? இந்த கேள்விக்கு விடை தேடுகிற போதுதான் நம்ம இன்னைக்கு இருக்கிற நிலைமையை நம்ம புரிஞ்சுக்கணும். காடுனா பொதுவான நம்முடைய கருத்து எப்படி வரும்னு கேட்டா, ஒரு மரங்கள் சூழ்ந்த பகுதி காடு. இதுதான் பொதுவாக நம்முடைய எண்ணம். அது சரியானா சரிதான். ஆனா ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் இருக்கு. மரங்களை நாம் வளர்த்தெடுத்துடலாம். மரங்களை இன்னைக்கு நட்டு வச்சோம்னா ஒரு 50 வருஷத்துல அது கொண்டு வந்துடும். ஆனால் காடுகளை உருவாக்க முடியாது. மரத்தை நடலாம், காட்டையும் உருவாக்க முடியாது. இந்த கேள்விக்கு பதில் தேடும்போதுதான் காட்டை புரிஞ்சுக்க முடியும். வெறும் மரமா போடுச்சுன்னா அது தோப்பு, அது கெனப்பி கவர், ஒரு நிழல் போர்வை. அதை குறைச்செல்லாம் மதிப்பிடல நான். அதுக்கு பெரிய ரோல் இருக்கு. காடு என்பது ஒரு உயிர் சூழல்.
மரம் என்பது உயிர் ஸ்பீசிஸ், காடுங்கிறது உயிர் சூழல், அது இக்கோ சிஸ்டம். கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாவிலிருந்து ஆலமரம் வரைக்கும், சின்ன பாசியிலிருந்து யானை வரைக்கும், மரம், செடி, கொடி, பூச்சி, புழு, பறவை, விலங்கு, அங்க இருக்கிற மண், இதெல்லாம் சேர்ந்த தொகுப்பு தான் காடு. எல்லாத்துக்கும் அதுல பங்களிப்பு இருக்குது, ரோல் இருக்குது. அமேசான் காட்டுல யானை கிடையாது அப்படின்னா அது தாழ்ந்தது. நம்ம காடு யானை இருக்கு உயர்ந்து அப்படிலாம் கிடையாது. அமேசானுடைய உயிர் சூழல் வேறு, ஆப்பிரிக்கா காட்டில் உயிர் சூழல் வேறு, அலையாத்தி காடுகளின் உயிர் சூழல் வேறு. நாம பார்க்க போகிற மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய த ஸ்கை ஐலண்ட் அறிவியலாளர்கள் பேர் வச்சிருக்காங்க, வான தீவுகள். அதுதான் சோலைக்காடுகள், புல்வெளிகள் இருக்கிற ஒரு தனித்துவமான இயற்கை அமைப்பு ஸ்கை ஐலண்ட். அதனுடைய இயற்கை அமைப்பு ஒன்னொன்னுக்கும் அங்குள்ள உயிர்கள் அதனுடைய பங்களிப்பை தருகின்றன. இதுல யார் என்ன தராங்கிறதெல்லாம் இன்னும் மனிதர்கள் முழுமையா தெரியல. தெரிந்ததே வியப்பாரு. நீங்க காட்டை ஒட்டிய பகுதிகள்கிட்ட போனீங்கன்னா மக்கள் வெறுக்கிற அல்லது மக்களுக்கு ஒரு அலட்சியம் தருகிற விலங்கு எதுன்னா காட்டுப்பன்றி. நீ வைல்ட் லைஃப் லவர்னு சொல்றவங்க கூட காட்டுக்கு போனாங்கன்னா, இப்ப எங்களோட நீங்க வந்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு காட்டுக்கு போனீங்கன்னா வெற்றி, சுந்தரராஜன் எல்லாம் வந்திருக்காங்க. எங்கள்கிட்ட சில அறிஞர்கள் இருக்காங்க. நீங்க ஒரு 1/4 மணி நேரத்துல கடந்து போகிற காட்டை 1.5 மணி நேரம் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் அதை சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லும் போது வியப்பா இருக்கும். இப்படி கானக அக்கறையாளர்கள் அல்லது கானகத்தின் மீது பற்று கொண்டவர்கள் கூட காட்டு பண்ணிய பெருசா மதிக்கமாங்க. தட் இஸ் a least minded animal. ஏன்னா அது எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா what is the role of a wild boar? ஒரு காட்டு பண்ணினால காட்டுக்கு என்ன பயன்? இதான் அகிலா சொன்னாங்க. முதல்ல இந்த கேள்வி மிக மிக மோசமான கேள்வி. ஒரு உயிரால் என்ன பயன் அப்படின்னு கேட்கிறது, அது மானுடத்தின் ஒரு மிக மோசமான தலைகணம். அருவருப்பான ஒரு கேள்வி. இந்த கேள்வியை கேட்க முதல் நம்ம தகுதி இருக்கலாங்கிறதுல இருந்து இந்த கேள்வி ஆரம்பிக்கும். அதான் அகிலா அதை ரொம்ப அழகா முன்வைச்சாங்க. மனிதரை மையப்படுத்துகிற உலகம் வேறு, இயற்கையை மையப்படுத்துகிற உலகம். There is a great difference between the biocentric and nature-centric world. மனிதனை மையப்படுத்தினா எதை பார்த்தாலும் இதனால என்ன யூஸ், நமக்கு என்ன யூஸ், எல்லாம் மனுஷனுக்கு என்ன அப்படின்னு தான் பார்க்கணும். பார்க்கறதுக்கு முதல்ல உங்களுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கானா ஒரு கேள்விக்கு ஆரம்பிக்கும். இந்த இயற்கை அறிவு ஹோமோசேப்பியன் பற்றி, சேப்பியன் அந்த நூலை பற்றி வெற்றி சொன்னாரு. அந்த சேப்பியன்ல அதை அழகா சொல்லுவாங்க. இந்த பூமியினுடைய வரலாறு ஆரம்பிக்கிறாங்க. அறிவியல் படி 460 கோடி ஆண்டுகள் பூமியினுடைய வரலாறு. 300 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே இங்க உயிர் தோன்றி இருக்கலாம் கருதப்படுகிறது. 40 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில பூச்சிகள் இருக்கு. மூதாய் அப்படின்னு அகிலா சொன்னதுடைய அர்த்தம் அதான். 30 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில ரெப்டைல்ஸ் இருக்கு. 20 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இங்கு மேமல்ஸ் இருக்கு, பாலூட்டிகள் இருக்கு. 15 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இங்க பறவைகள் இருக்கு. ஆதாரங்கள் அறிவியல் சொல்லுது. நாம the homo sapien என்று சொல்லக்கூடிய நவீன மனிதர்கள் எவ்வளவு காலமா இந்த பூமியில இருக்கும் அப்படின்னு கேட்டா அறிவியல் சொல்றது 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் ஆண்டுகள் தான். பறவைகள் 15 கோடி வருஷமா இருக்குது, பூச்சிகள் 40 கோடி வருஷமா இருக்குது. நாம 2 லட்சம் வருஷமா தான் இருக்கோம்னா முந்தானத்து இந்த பூமியில் பரிணமித்தவர்கள் நாம். அப்படின்னா அந்த பூமி யாருடையது? இந்த கேள்வியை கேட்டோம்னா தான் வாட் இஸ் த யூஸ் இந்த கேள்வியை இருக்க முடியும். இது அவங்க உலகம், பறவைகளின் உலகம், விலங்குகளின் உலகம், பூச்சிகளின் உலகம், தாவரங்களின் உலகம். நாம தான் புதுசா வந்திருக்கோம். அப்படின்னா இந்த கேள்விக்கு பதில் தேடும் போது அறிஞர்கள் ஒரு விஷயத்த சொல்றாங்க. நாம் இல்லாத உலகத்தில் பறவைகள், விலங்குகள், மற்ற உயிர்கள் வாழும். ஆனால் அவை இல்லாத உலகத்தில் நம்மால் ஒரு நாள் வாழ முடியும். ஏன்? கேள்வி கேளுங்க அப்படின்றாங்க. என்ன உயிர்? நீங்க ரொம்ப சின்னதா எதை மதிக்கிறீங்க? சின்னதுன்னா ரொம்ப சின்னது எது? நுண்ணுயிர்கள்.
ரொம்ப சின்னது, நீங்க பெரிய ஆட்கள். சரி, இந்த பூமியில நுண்ணுயிர்கள் இல்லாம போகட்டும், என்ன நடக்கும்? அடங்கி போயிடுங்க உலகம். பூமியில நுண்ணுயிர்கள் இல்லை, என் உடம்புல நான் இங்க இந்த மேடையில 3 பேர் இருக்கோம், நான் பேசிட்டு இருக்கேன், ஒருத்தன் பேசிட்டு இருக்கேன்னா நம்ம கணக்கு நம்ம ஒருத்தான். ஆனா உயிர்கள் கணக்குல என் உடம்புக்குள்ளார 1 கோடி நுண்ணுயிர்கள் இருக்கலாம். அதுக்கு ரோல் இருக்கு. அது இல்லைன்னா என்ன நடக்கும்? கட்லோரா பற்றிய பெரிய யூனிவர்சிட்டியா நடத்திருக்காங்க. இந்த உலகத்தில் ஒரு தாவரம் இல்லைன்னா என்ன நடக்கும் கூட பதில் சொல்லிடுவோம். ஆனா அந்த தாவரங்கள் அந்த 1 அடி 2 அடி இருக்குதா, உயிருள்ள மேல் மண் இருந்தா தான் அந்த தாவரங்கள் வளரும். அந்த உயிருள்ள உயிரற்ற மண்ணுனா என்ன, நமக்கு என்ன சொல்லிருக்காங்க? நான் லிவிங் திங். அவன் எப்படி உயிரோட? ஒரு இடத்துல போய் பார்த்தா எதுவுமே விலை இல்லைன்னா தாத்தா சொல்லுவாரு, செத்து போச்சுவா, மண்ணு செத்து போச்சுங்க. மண் எப்படி சாகும்? மண்ணு செத்து போச்சுன்னா மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் இல்லைங்க, அவ்வளவுதான். உயிர், அந்த நுண்ணுயிர்கள் இல்லைன்னா இந்த உலகம் செத்து போயிடும். நம்ம எப்படி பெரிய பூச்சிகள்? பூச்சின்னா அருவருப்பா இருக்கும். ஒரே ஒரு பூச்சி மட்டும் நமக்கு பிடிக்கும், வண்ணத்து பூச்சி. எத்தனை பேருக்கு வண்ணத்து பூச்சி பிடிக்காது? யாரும் கை தூக்க மாட்டோம். எத்தனை பேருக்கு கம்பளி பூச்சி பிடிக்கும்? இன்னும் கொஞ்சம் பேர் பிடிக்கும், கை தூக்கல. ஆனா பொதுவா கம்பளி பூச்சி பிடிக்கும், நான் வண்ணத்து பூச்சி பிடிக்கும். ஏன் வண்ணத்து பூச்சி பிடிக்கும்? அழகா இருக்கு, அழகா இருக்கு, கவிதை எழுதலாம், போட்டோ எடுத்துக்கலாம், ஓவியம் வரைஞ்சிக்கலாம், அதனால பிடிக்கும். நமக்கு பிடித்த எல்லா வண்ணத்து பூச்சிகளும் ஒரு காலத்தில் நாம் வெறுக்கிற கம்பளி பூச்சாதான் இருந்திருக்கும் அப்படின்னு உண்மையை தெரிந்து கொள்வதுதான் எக்காலஜி, சூழலியல். சூழலியல் எந்த விருப்பு வெறுப்புகளும் அப்படிதான் எல்லாத்தையும் பார்க்கணும். பூச்சிகள் இல்லைன்னா என்ன ஆகும்? அறிவியல் சொல்லுது, பூச்சிகள் இல்லைன்னா காட்டுல பல மரங்களே இருக்காதுன்னு. ஆயிரக்கணக்கான உதாரணங்களை சொல்லலாம். ஆனா பூச்சிகளுக்கும் அந்த பாலினேஷன், மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை, கிராஸ் பாலினேஷன், பல இடங்கள்ல பூச்சிகள் இல்லைன்னா மரங்கள வளராது. ரொம்ப நல்ல உதாரணமா எதை சொல்லுவாங்க கேட்டா, பொதுவா எல்லா உயிர்களும் எல்லா உயிர்களும் ஆனதுதான் இந்த உலகம். அதுல சில உயிர்களை மட்டும் கீஸ்டோன் ஸ்பீசிஸ் அறிவியல் பிரிவு, ஆதார உயிர்கள். பல உயிர்களை வாழ வைப்பதற்கு அவை துணையா இருக்கு. அப்படி முதன்மையான ஆதார உயிர்கள் அந்த ஃபைக்கஸ் ட்ரீஸ், ஆல், அத்தி, அரசு போன்ற மரங்கள்லாம், ஒரு ஆலமரம் எல்லாம் ஆயிரக்கணக்கான பறவைகள் அதை தேடி வரும், விலங்குகள் அதை தேடி வரும், யானை அதை தேடி வரும். அப்படி அப்ப அது ரொம்ப முக்கியமானது. அப்படி எல்லா உயிர்களுக்கும், பல உயிர்களுக்கு ஆதரவு கொடுக்கிற அந்த ஆலமரத்துக்கு உயிர் கொடுக்கிறது யாரு தெரியுங்களா? ஒரு சின்ன குளவி, திக் வாஸ்ப்னு அதுக்கு பேரு, ஆலங்குளவி. அந்த குளவி ஆலம் பூக்களில் தேர்ந்தெடுக்க வரும். அது உணவு தேடி தான் வரும். அப்படி தேர்ந்தெடுக்கும் போது ஆலமரத்துல மகரந்த சேர்க்கை நடக்கும், பாலினேஷன் நடக்கும். அப்படி நடந்தாதான் அந்த பூ காயா மாறும், கனியா மாறும், இன்னொரு விதை முளைக்கும். ஆலமரத்தின் எதிர்காலம், பெரிய ஆலமரத்தின் எதிர்காலம் ஒரு சின்னூண்டு குளவியில இருக்கு. இன்னொரு பக்கம் வரும், காட்டின் இன்னொரு ஆதார உயிரா யானை செய்யும். நமக்கு காடு வேணும், நம்ம காட்டுக்கு யானை வேணும். அறிவியல் பல செய்திகளை சொல்லும். யானையினுடைய விதை பரவலில் யானையுடைய பங்களிப்பு இருக்குது, காட்டை மேலாண்மை செய்வதில் யானையுடைய பங்களிப்பு இருக்குது, பல விஷயங்கள் சொல்லும். யானையை பற்றி மட்டுமே 2 மணி நேரம் பேசு, அவ்வளவு செய்திகள். இந்த யானைகளுக்கு பின்னாடி சில நேரம் வண்ணத்து பூச்சிகள் பறக்கும். ஒரு அப்சர்வேஷன் பண்ணியிருக்காங்க, எதனால் பறக்குது? 2 காரணங்கள் முன்வைக்கிறார். ஒரு காரணம் அவங்க கணிக்கிறாங்க. இது ஒரு அப்சர்வேஷன் தான். குளிர்காலத்துல பொதுவா சென்னையிலேயே குளிரும், டிசம்பர் மாசம். எனக்கெல்லாம் கோயம்புத்தூர் சென்னை வரணும்னாவே நான் பயந்துட்டு தான் வருவேன், இந்த வெக்க தாங்க முடியாது. அதுக்குன்னு நான் கோயம்புத்தூர் பெருமையெல்லாம் பட்டுக்கல, நான் அங்கே பழகிட்டேன். இந்த வருஷம் கோயம்புத்தூர் சென்னையை விட பசமாக கோயம்புத்தூர் பாதிக்கப்பட்டிருக்கு, அது வேற விஷயம். அவருடைய அமைச்சர் சொன்னது போல கணிக்கப்பட்ட இந்த வெப்ப அளவுகள் கணிக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரை 30 டிகிரி வெப்பநிலையை ஊட்டி கண்டதே இல்லை. இந்த ஆண்டு ஊட்டியில நிறைய ஃபேன் விற்பனையா இருக்கு, வேற போட்டுக்க மாட்டாங்க. நல்லா ஊட்டியில படித்தேன். ஃபேன் நான் கோயம்புத்தூர்ல காலேஜ் படிக்கும்போது என் ரூம்ல ஃபேன் கிடையாது, நண்பர் பொன்சுதாவுக்கு தெரியும். நான் இன்னைக்கு இந்த நிலைமை மாறி இருக்கு. இந்த
இப்படி இந்த இந்த வெக்கை இதை பற்றி பேசுகிற போது நம்ம வந்து குளிர் வந்து ரொம்ப கடுமையா இருக்கும் காடுகள், நல்லா மார்கழி மாசம் குளிர். அப்ப இந்த யானை வந்து சராசரியா ஒரு நாளைக்கு 15-20 முறை சாணம். கூட்டமா இருந்துச்சுன்னா ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ஒரு சாணம் இருந்துட்டு இருக்கும், வெது வெதுப்பா இருக்கும். அந்த வெது வெதுப்பான யானை சாணத்தில் அமர்ந்து இந்த டெம்பரேச்சரை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக அது வந்து உட்காரலாம். இது ஒரு அனுமானம். இன்னொன்னு சொல்றாங்க, காட்டில் உள்ள விலங்குகள் புல்லு சாப்பிட்டு நமக்கு தெரியும், ஹெர்பிவோர் தாவர உண்மைகள். ஆனா சில நேரத்துல மண்ணை சாப்பிடும். மண்ணுனா எல்லா மண்ணும் கிடையாது. காட்டுல சில இடங்கள்ல மட்டும் உப்பு மண் இருக்கும், சால்ட் லிக்னு அதுக்கு சொல்லுவாங்க. அது ஏன்னா அது வெறும் சுவை அல்ல, அது மினரல். நாம வந்து டெய்லி உப்பு போட்டுக்கிறோம், சோடியம் குளோரைடு, சுவைக்காக அல்ல. அது இல்லைன்னா நம்ம உடம்பு தாங்காது. நம்ம நாள்தோறும் போட்டுக்கிறோம். விலங்குகள் தேவையான போது அந்த உப்பு மண் எங்க இருக்கோ அதை விரும்பி சாப்பிடுது. யானை அதை கண்டுபிடிச்சு விரும்பி சாப்பிடும். யானையின் சாணத்தில் இந்த உப்பு இருக்கும். வண்ணத்து பூச்சிகள் யானையின் சாணத்தில வந்து அந்த தாதுக்களை எடுக்கின்றன. அதுவும் ஆண் வண்ணத்து பூச்சிகள் இன திருப்திக்கு அது தேவைன்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒரு சின்னூண்டு வண்ணத்து பூச்சிக்கு பெரிய யானை உதவுவதும், ஒரு பெரிய ஆலமரத்துக்கு சின்ன குளவி உதவுவதும் தான் காடு. காட்டில் பெரியவங்க சின்னவங்க இது எல்லாத்துக்கும் பங்களிப்பு இருக்கு. அதுலதான் அப்ப எது தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படிதான் காட்டு பண்ணிட்டு வரும். என்ன ரோல் அப்படின்னா எல்லாத்தையும் மனுஷன் கண்டுபிடிக்கிறான். ஆனா கண்டுபிடிச்சதே வியப்பா இருக்கும். காட்டு பண்ணி கூட்டமா போயிட்டு புள்ளையும் மண்ணையும் கிளறி வச்சு. ஏன் கிளறுதுன்னா கிழங்கும் வேறும் அதுக்கு பிடித்த உணவு. சங்க இலக்கியத்தை பத்தி பல தகவல்களை கொடுத்துருக்கு. அப்படி கிளறிட்டு அதை சாப்பிட்டு போயிடும். அந்த கிளறு கடை எப்படி இருக்குன்னு கேட்டா நம்ம வயல்ல உழவோட்டு நட மாதிரி இருக்கும். அங்க ஒரு மரமோ செடியோ இருந்தா அந்த விதை விழுந்துச்சுன்னா உடனே முழிக்கும். காட்டின் உழவன் காட்டுப்பண்ணு. இந்த வேலை யார் செய்யும்? இன்னொரு வேலையை செய்யும். காட்டுல பெரிய விலங்குகள் இருக்கு, கடமான் இருக்கும், நான் 300-400 கிலோ இருக்கு. காட்டு மாடுகள் அது 800 கிலோ 1000 கிலோ வரைக்கும் இருக்கு. யானை 4000 கிலோ 5000 கிலோ இருக்கு. இதெல்லாம் இயற்கையில் ஒரு நாள் இறந்து போகும். ஒரு யானை செத்தா மக்கறதுக்கு பல மாதங்கள் ஆகும். நாற்றம் அடிக்கும், கிருமிகள் போகலாம். ஒருவேளை ஒரு நீர்நிலையில இறந்து போயிடுச்சுன்னா கீழே அந்த தண்ணி நம்ம குளிக்க வேண்டியது. ஆனால் ஒரு காட்டுப்பண்ணி கூட்டம் இருந்துச்சுன்னா ஒரு வாரத்தை அந்த யானையுடைய பாதி இல்லாமல் போயிடும். இட்ஸ் அ வெரி குட் ஸ்கேவெஞ்சர். நாங்கள் வந்து யானைகள் காடுகளில் மரணம் அடைந்தா அதுக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம் எவிடன்ஸ்க்கு ஓசை அஃபீஷியலாக நாங்கள் போவோம். அப்படி ஒரு முறை போகும்போது ஒரு யானை செத்து இருக்குன்னு வனத்துறை சொல்லிட்டாங்க, செத்து 2-3 நாள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் வராரு, போஸ்ட்மார்ட்டத்துக்கு போனால் தூரத்துலேருந்து பார்க்குறோம் அந்த செத்து போன யானை அப்படியே அசையும். பயந்துட்டாங்க. செத்து போனதுன்னு உறுதி செய்யப்பட்ட யானை எப்படி அசையும்? அப்படியே பயந்து உள்ள போனோம்னா நாங்கள் போனதை பார்த்துட்டு இந்த யானையினுடைய உடம்புக்குள்ள இருந்து 4 காட்டு பண்ணி இப்படி இறந்து போனவற்றை சாப்பிடுவதில் முதன்மையான ஒரு விலங்கு. பெரிய தூய்மை பணியாகும். இந்த ரோலை யார் பண்ணுவோம்? ஆகவேதான் எந்த உயிர்கள், இந்த உயிர்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் காடு. இந்த உயிர்களை நாம் உருவாக்கணும். அது அங்கங்கே பரவி உண்டு. ஆகவேதான் காடுகளை நம்ம உருவாக்க முடியும். காடுகளை பாதுகாக்க முடியும், உருவாக்க முடியும். சரி, காட்டை எப்படி பாதுகாக்க? காட்டை எப்படி பாதுகாக்கிறதுனா காட்டுக்கு தண்ணி ஊற்றி பாதுகாக்கணுமா? தேவையில்லை. இயற்கையா பெய்கிற மழை தண்ணி போதும். மழை பெய்யாத காலத்தில் தன்னை தக வைத்துக் கொள்ளவும் காட்டுக்கு தெரியும். அது ரெண்டும் மாறி தான் வரும். இந்த காலநிலை மாற்றம் அது வேற. அதை பத்தி காட்டு போய் மரக்கன்றுகள் நடணுமா? கூடாது. தேவையில்லை, கூடாது. ஏன்னா எந்த மரத்தை நடணும்ன்றது நமக்கு தெரியாது. வெள்ளைக்காரர்கள் செய்த மாபெரும் ஒரு நம்முடைய இயற்கைக்கு செய்த மாபெரும் ஆபத்தை விளைவித்தது என்னன்னு கேட்டா,
அவங்க ஊர்ல இருந்த மரத்தை எல்லாம் கொண்டு வந்து நம்ம ஊர்ல நட்டுருச்சு. நம்ம வந்து இந்த நேரத்துல தான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அந்த ஸ்கை ஐலண்ட்ஸை பத்தி நம்ம பேசணும். நீங்க வந்து கோயம்புத்தூர் சென்னையில வந்து கிருஷ்ணா தண்ணி குடிக்கிறீங்க, வீராணம் தண்ணி குடிக்கிறீங்க. நான் சிறுவாணி தண்ணி குடிக்கிறேன், பவானி தண்ணி குடிக்கிறேன். தமிழகத்தின் பெரும்பகுதியானவர்கள் காவிரி தண்ணி குடிப்பாங்க. தென் தமிழகத்துக்காரர்கள் கோதையார் தண்ணி குடிப்பாங்க, தாமிரபரணி தண்ணி குடிப்பாங்க. நம்ம குடிக்கிற தண்ணியில கேன் வாட்டர் உட்பட சோர்ஸ் ஆஃப் கேன் வாட்டர் கிரவுண்ட் வாட்டரா இருக்கலாம். அதுக்கு தண்ணி தரதும் பெரும்பாலும் ஆறுகள் தான். 80% of our drinking water depends only on rivers. ஆறுகளை நம்பிதான் இருக்கு. அதே போலதான் நம்ம எல்லாருமே இப்போ ரைஸ் ஈட்டர்ஸ். எல்லாம் விதவிதமான சாதம், விதவிதமான சோறு, விதவிதமான இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நெல் விளையிறோம். நெல் விளைகிற பகுதியில் அந்த நெல்லுக்கு தேவையான தண்ணியில 80 விழுக்காடு வாய்க்கால் பாசனம் தான், ஆத்துல இருந்து தான் வரும். அதே போல தொழிற்சாலைகள், கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற தொழிற்சாலைகள்லாம் ஆறுகளை நம்பிதான் இருக்கும். அப்படின்னா தான் இந்த கேள்வி அகிலா கேட்டாங்க, ஒரு ஆறு எப்படி உருவாகும்? How a river originates? இந்த கேள்வி வந்து சாதாரணமானது. எல்லாரும் பதில் வச்சிருப்போம். மலையிலிருந்து வருது, ஊற்றிலிருந்து வருது. சயின்ஸ். இந்த கேள்வியை நார்த் இந்தியாவில் கேட்டோம்னா உங்க நொடியில பதில் சொல்லிடுவாங்க, பை மெல்டிங் கிளாசியர், பனி உருகி ஆறு உருவாகும். ஏன்னா அது இமயமலையில் தான் சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா, யமுனை போன்ற ஆறுகள். உலகத்தில் பெரும்பாலான ஆறுகள் பனிமலையில் தான் வரும். இமயமலை நீங்க கங்கையில பாத்தீங்கன்னா மழை பெய்யாத காலத்துக்கு தண்ணி ஓடும், பனி உருகி தண்ணி ஓடும். ஆனா நம்ம கிட்ட எங்கேயாவது பனிமலை இருக்கானா? இல்லை. தென்னிந்தியாவில் பனிமலை இல்லை, நோ கிளாஸ். அப்படின்னா எப்படி உருவாகும்? கேள்வி சாதாரணமானது. இந்த கேள்விக்கு பதில் தேட புறப்படும் போதுதான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை என்று நமக்கு 8வது பாடத்துல, புவியியல் பாடத்துல, ஜியோகிராஃபியில ஒரு 5 மதிப்பெண் கேள்விகளாக மட்டுமே சொல்லிக் கொடுத்த இந்த மலையை பற்றிய இன்னொரு பரிணாமம் நமக்கு தெரியும். அதுலதான் இந்த மலை உச்சியில் இன்னும் மனிதர்களால் காயப்படுத்தப்படாத சில இடங்கள் மிச்சம் இருக்குது. அந்த இடங்களை போய் பார்த்தோம்னா தான் இந்த மலைக்கு ஒரு தனித்துவமான இயற்கை அமைப்பு உண்டு. அந்த இயற்கை அமைப்பு தான் 1200 மீட்டருக்கு மேலுள்ள இந்த மேற்கு தொடர்ச்சி மலை முழுக்க இயற்கை எப்படி இருக்குன்னு கேட்டா, மலை உச்சி முழுக்க புல்வெளிகளா இருக்கும். அந்த 2 மலைகள் சேர்ந்த இடத்துல வந்து சோலை காடுகள் இருக்கும். அந்த காட்டுக்கு பேர் சோலைக்காடு. அந்த புல்வெளி பார்த்தோம்னா நம்ம கிரவுண்ட்லேயே லாங்லேயே இருக்கு, புல் மாதிரி இருக்கும். நான் அறிவியல் சொல்றது நம்மால் உருவாக்க முடியாது. ஏன்னா மரங்கள் பரிணமிப்பதற்கு முன்பாக தோன்றிய தாவரமாக அது மதிக்கப்படுகிறது. ஒரு வகையான புல்லுகள் 300 வகையான புற்களான ஒரு தனித்துவமான இயற்கை அமைப்பு. இந்த புல் என்ன பண்ணுதுங்கிறதா இங்க பல பேருக்கு தெரியும், ஆனாலும் திரும்ப சொல்லணும். பொதுவாக மழை பெஞ்சா நம்ம ஊர்ல தண்ணி ஓடும். அரை மணி நேரத்துல சென்னையில பெய்ஞ்ச தண்ணி அடையாத்துலையும் கோவத்துலையும் ஓடி போயிடும். கோவையில பெய்யுற தண்ணி நொய்யலாத்துல ஓடி போயிடும். அந்த மலை உச்சியில மழை பெஞ்சா அந்த தண்ணி உடனே ஓடாது. தண்ணீரின் இயல்பு மேட்டிலேருந்து பள்ளத்தை நோக்கி வரணும், ஆனால் வராது. காரணம் அந்த புல்வெளிகள் ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி பெய்கிற மழை தண்ணியை தேக்கிடுது. தேக்கி வச்ச தண்ணியை திவளையாது வெளியே. ஒரு மழை பெய்ஞ்சா 1 மாசம் வரைக்கும் தண்ணி தேக்கி. அந்த புல்வெளிகளை ஒட்டி இருக்கிற காடு, அந்த சோலை காடு, அதுவும் தனித்துவமான சேச்சுரேட்டட் ஃபாரஸ்ட், முதிர்ந்த நிலை காடுகள். அந்த அறிவியல் அப்படிதான் சொல்லுவோம். திருவள்ளுவர் சொன்ன அணிநிலர் காடு தான், சூரிய ஒளி போகாத அளவுக்கு ஒரு கேனபி கவர் அடர்த்தியா இருக்கும். உள்ள இலைத்தலைகள் முன்னே பார்க்க முடியாத இலைத்தலைகள் மூடி இருக்கும். விலைக்கு பார்த்தோம்னா ஒரு மண்ணு வரும். அந்த மண்ணு தான் முக்கிய பஞ்சுமத்தை மாதிரி இருக்கும். உருவாக்குற மண். விழுந்த இலைத்தலைகளை நுண்ணுயிர்கள் மண்ணா மாத்துது. அவ்வளவுதானா? எவ்வளவு வருஷம்? அறிவியல் சொல்லுது 1/2 இன்ச்சு உருவாவதற்கு 1000 ஆண்டுகள் ஆகும். நான் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சோலைக்காடுகளில் அடுக்கடுக்கா அந்த மண் இருக்கு. பல லட்சம் வருடங்களாக உருவான மன்னர். உலகின் பெரிய மலைனா எதுன்னு கேட்டா இமயமலைன்னு சொல்லியிருக்கேன். இமயமலை மூத்ததா மேற்கு தொடர்ச்சி மலை மூத்ததானா? இமயமலை தோன்றுவதற்கு பல லட்சம் வருடங்களுக்கு முன்பாக தோன்றியது மேற்கு தொடர்ச்சி மலை. ஆதாரம் அந்த மண். இந்த மண் என்ன பண்ணு? மேல புள்ளிலிருந்து கசுகிற தண்ணி அந்த காட்டுல பெய்ய மழை தண்ணி அப்படியே தூக்கி வச்சு 10 நாள் 15 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சாலும், அடமழை பெஞ்சாலும் அந்த காட்டில் வெள்ளப்பெருக்கு ஏற்படாது, மண் செலுத்து. பெய்கிற மழை தண்ணி அந்த காடை அப்படியே உருவாங்க. மழை முடிஞ்ச பிறகு அந்த மண் உருவாகும். மண் தீக்கிற தண்ணியில ஒரு 5 விழுக்காடு கீழே தான் அந்த மரம் கணக்காடு. அதிக தண்ணி குடிக்காது. மீதி தண்ணி அந்த மண்ணில் ஊறி பாறை இடுக்குகளுக்கு சேரும். பாறை இடுக்குகளை கசிஞ்சு 2 மலைகள் உருவாகிற மலை இடுக்குகளுக்கு ஊற்றுகளாக வந்து சேரும். எங்கெல்லாம் சோலைக்காடுகள் புல்வெளிகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் வற்றாத ஓடைகள், பெரினியல் ஸ்ட்ரீம்ஸ் உருவாகும். எங்க ஊர்ல கோவை குற்றாலம் ஒரு இடம் இருக்கு, கோயம்புத்தூர்.
அங்க வந்து அந்த மலை அடிவாரத்துல சீங்கப்பதின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த அந்த ஓடை பக்கத்துல இந்த அருவி அங்க ஒரு அங்க பழங்குடிகள் இருக்காங்க. அந்த பழங்குடிகள் தாத்தாட்ட போய் கேட்டிருக்கோம், என்னைக்காவது இந்த கோவை குற்றாலத்தை தண்ணி இல்லாம நீங்க பார்த்துருக்கீங்க? ஒரு நாளும் பார்த்து நாங்க அப்சர்வ் பண்ணிருக்கோம். 5 மாசம் மழை பெய்யாம இருந்தது. நவம்பர் மாசம் பெஞ்ச மழை அடுத்த ஏப்ரல்ல தான் பெஞ்சது. தொடர்ந்து அந்த பகுதியிலே 5 மாசம் மழை இல்லை. ஆனா கோவை குற்றாலத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு செப்படி ஊற்றி அதெல்லாம் பம்ப் பண்ணிட்டாங்க. மேலே சோலைக்காடுகள் உண்டு புல்வெளி. 5 மாசத்துக்கு முன்னாடி பெஞ்ச மழை தண்ணியை அது தேக்கி வச்சு அதுக்கு உயிர் கொடுக்குது ஊற்றுகளாக. இதுதான் தென்னிந்தியாவுக்கு உயிர். பெய்கிற மழை தண்ணியை ஆண்டு முழுவதும். தெர் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிவர் அண்ட் ரெயின். இந்த சின்ன சின்ன ஓடைகள் தான் சிற்றாறுகள். சின்ன சின்ன சிற்றாறுகள் தான் காவேரி, வைகை, தாமிரபரணி, கிருஷ்ணா, கோதாவரி, மலபுலா, பாரதபுலா, சிறுவாணி, பவானி, all southern Indian rivers originates in sholas and grasslands of Western Ghats. மேற்கு தொடர்ச்சி மலையில் அந்த சோலைக்காடுகள் புல்வெளிகள் தான் நம்ம எல்லா தென்னிந்தியாவிலோட நதிகளை பெற்றெடுக்கிறது. இதுலதான் ரிவர் என்ன, டிரைனேஜ் என்ன. மழை பெஞ்சா மட்டும் தண்ணி ஓடுச்சுன்னா அதுக்கு பேர் ஆறு கிடையாது, அது டிரைனேஜ். தமிழ்நாட்டின் மழை நாட்கள் 35 50 நாள் தான். ஆனா 365 நாள் நமக்கு தண்ணி வேணும். வேளாண்மைக்கு வேணும், குடிக்க வேணும், விவசாயத்துக்கு, தொழிற்சாலைக்கு வேணும். அப்படின்னா ஆறு வேணும். ஆறு வேணும்னா அந்த மலைக்காடுகள். எந்த பாடத்திட்டம் இது சொல்லிக் கொடுத்திருக்கு? அந்த மலைக்காடுகள் தான் நம்ம முன்னோர்கள் குறிஞ்சி இடமாக வச்சு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்பது மனப்பாடம் செய்யக்கூடிய இலக்கண குறிப்பு அல்ல. இயற்கையை புரிந்து கொண்ட பேராற்றல் கொண்ட ஒரு சமூகத்தினுடைய வெளிப்பாடு. அந்த குறிஞ்சி நிலத்தை நம்முடைய முன்னோர்கள் கை வைக்கவே இல்லை. காட்டை அழித்து கழனி உருவாக்கினார்கள். முல்லை நிலத்தை அழித்து மருதம் தான் மேன்மேட் உருவாக்குறாங்க. ஆனா ஒருபோது புரிஞ்சல. அங்க வாழ்ந்த மக்கள் எப்போது இயந்த வாழ்க்கை, தேன் தெனிமாவை சாப்பிட்டு வாழ்ந்தாங்க. வெள்ளக்காரர்கள் வர வரைக்கும் அவன் வந்தவன பண்ண தப்பு என்னன்னா, அவனுக்கு பிரச்சனை வேற. உன் ஊர் வந்து 10 மாசம் மழை பெய்யுற ஊர், 2 மாசம் தான் வெயில் அடிக்கும். அவன் தான் ரெயின் ரெயின் கோவேன்னு பாடுவார். நம்ம ஊர் 11 மாசம் 12 மாசம் வெக்க இருக்கும். கோயம்புத்தூர்ல ஜான் சலைவன் ஒரு கலெக்டர் இருந்தான், வெள்ளக்கார கலெக்டர், 1818. அவன்ட்டு தான் சொல்றாங்க, அவனுக்கு வெக்க தாங்க முடியல. எல்லாம் கிடைச்சது அவனுக்கு, ஆட்சி அதிகாரம் எல்லாம் கிடைச்சது. ஆனா கிளைமேட் கிடைக்கல. அவன் சொன்னான், ஊர் மாதிரி ஒரு இடம் இருக்கு, அஃபீஷியல் ட்ரிப் அவன் தான் போறான். போய் பார்க்குற ஒரு மலை உச்சி, ஒரு பகுதி முழுக்க அழகா புல்வெளி, ஆங்காங்கே சின்ன சின்ன சோலையாடுகள், நடுவில் ஒரு ஆறு ஓடுது. அங்க பழங்குடிகள் வாழ்றாங்க. அந்த அந்த இடம் அவன் ஊரப்பா அழகா இருக்குது, அவன் கிளைமேட் இருக்குது. அதை விட அவன் ஊர் டேமேஜ் ஆகிருக்கு ஏற்கனவே, இன்னும் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்குது. அந்த இடத்துல மயங்குறான், குடியேறணும். அவனை மயக்கின அந்த இடம் தான் ஊட்டி என்கிற ஒட்டக்க மஞ்சு. குடியேறினது பிரச்சனை இல்லை, ஆனா அண்டர்ஸ்டாண்டிங் நேச்சர் தான் பிரச்சனை. அவன் ஊர்ல எப்ப பார்த்தாலும் மழை பெய்யும், அதனால சும்மா கிடக்கிற இடமெல்லாம் புல்லு முளைச்சு. அவன் ஊர்ல புல்வெளினா வேஸ்ட்லேண்ட், கிராஸ்லேண்ட்னா வேஸ்ட்லேண்ட். அதே தீரிய மலை உச்சியில் இருக்கிற புல்வெளிகளை பார்க்கலாம், அதே வேஸ்ட்லேண்ட் பதிவு பண்ணா பரவாயில்ல. அந்த வேஸ்ட்லேண்டை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த டெவலப்மெண்ட்ங்கிற வார்த்தை எவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தைங்கிறது அப்போ இருந்தே ஆரம்பிக்கும். என்ன பண்ணானா, அந்த புல்வெளிகள் எல்லாம் ஆஸ்திரேலியாவில் சதுப்பு நிலங்களில் தண்ணீரை உறிஞ்சி குடிக்கும் வாட்டர் யூக்கலிப்டஸ் போன்ற மரங்களையும் ஐரோப்பாவில் இருக்கிற பைன் மரங்களையும் கொண்டு வந்து நட்டு வச்சான். அவன் என்ன நினைச்சா டெவலப் பண்ண நினைச்சான். நான் செத்து போனது எது? அந்த புல்வெளிகள். நம் ஆறுகளை பெற்றெடுக்கும் தாய்மடி நல்லடா இருக்கும். அந்த சோலைக்காடுகள் அடிச்சுதான் காஃபி, டீ எல்லாம் உருவாகும். இந்த பேரழிவு அப்பதான். மரம் நடுவது நல்லதானா? நல்லது. எந்த இடத்துக்கு எந்த மரத்தை நடுவோம்? அதனாலதான் காடுகளை மரம் நடக்கூடாதுன்னு சொல்லி அந்த வேலையை பறவைகள், அந்த வேலையை யானை பார்த்து. நாம நட வேண்டாம், அது தானா வளர்த்துக்குவாங்க. இப்ப காட்டுல மரம் நடுக்கணும்னா வேண்டாம், தானா வந்து. காட்டுல போயிட்டு எரு போடணுமா, உரம் போடணுமா? தேவையில்லை. பறவை, விலங்கு, அதனுடைய கழிவுகள் அது இறந்து போனா அது உரமாயிடும். காட்டுக்கு போயிட்டு பெஸ்டிசைட்ஸ் அடிக்கணுமா? நம்ம வீட்டில் ஒரு மாதுளம்பழம் மரம் நட்டோம்னா காய்க்கும் போதே பூச்சி வச்சிருதே. இப்போ காட்டுக்கு காட்டுல இருக்க எல்லா மரங்களிலும் இலைகளிலும் ஓட்டை இருக்கும், பூச்சி சாப்பிட்டு இருக்கும். ஆனா பூச்சி சாப்பிட்டதுனால எந்த மரம் செத்துப்போம்?
ஏன்னா பூச்சிகள் அதிகமாகாமல் கட்டுப்படுத்த அங்க ஆயிரக்கணக்கான பறவைகள் உண்டு. பீட்டஸ் ஃப்ளை கேச்சர்ஸ் பேர் இருக்கு. பூச்சி இல்லைனாலும் ஆபத்து, பூச்சி அதிகமானாலும் ஆபத்து. அந்த வேலையா அந்த இயற்கை அங்க செஞ்சுட்டு இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? காட்ட உருவாக்க முடியாது, காப்பாத்துறதுக்கு மனிதர்கள் என்ன செய்யணும்? இந்த கேள்விதான் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்க வேண்டிய பெரிய கேள்வி. மனிதர்கள் என்ன செய்தால் காட்டை காப்பாற்றலாம்னா, நீண்ட ஆய்வுக்கு பிறகு அறிவியலாளர்கள் சொல்றாங்க மனுஷங்க ஒண்ணுமே பண்ணாம இருந்தா போது காடு காப்பாற்ற. ஏன்னா மனிதர்கள் போன காடு தான் கெட்டு போயிருக்கு. நான் பழங்குடிகளை சொல்றேன், அது வேற. பழங்குடி வாழ்க்கை முறை காட்டோடு ஈர்ந்த வாழ்க்கை. நான் ஒருத்தர் என்கிட்ட சொல்றாரு, நம்ம நேச்சர்ல எப்படி வீட்டுங்க நான் ஏதாவது ஃபாரஸ்ட் போய். இன்னொருத்தர் என்கிட்ட சொல்றாரு, சார் நான் காட்டுக்கே போனது. அப்படின்னா யார் காட்டின் காவலர்கள்னா, என்னை பொறுத்தவரை அந்த காட்டுக்கே போறேன்னு சொல்றாரு, அவதான் காட்டு. நீங்க வாரம் வாரம் நேச்சர் லெவலுக்கு போய் என்ன பண்றீங்க? நீங்கள் போனதால காடு ஸ்ட்ரெஸ் தான் உருவாக்கும். காடு ஸ்ட்ரெஸ் தான் உருவாக்கும். போயிட்டு என்ன பண்ணுவாரு, நான் டைகர் படம் எடுத்தேன். ரைட், நீங்க டைகர் படம் எடுத்தீங்கன்னா பெரியாரு. ஆனா என்னை படம் எடுத்தாலும் எந்த டைகர் கொண்டாடுது? என்னை படம் எடுத்தாலும் எந்த யானை கொண்டாடுது? நீங்க ஏன் எடுத்துட்டீங்கன்னா அது எங்கேயும் கிடைக்கும். டைகரை பார்க்கறதே இது போட்டோ எடுத்து உங்க பெருமைக்காக அதை பண்றீங்க. அதனால புலிக்கு என்ன இதுல என்ன சிக்கல் நடக்குதுன்னா, வட ஒரு நீதிமன்றம் தலையிட்டு ஒரு ஆண்டு புலிகள் காப்பவர்கள் சுற்றுலாவே வேடம் தடை பண்ணிடுச்சு. ஏன்னா இந்த புலிய படம் எடுக்கிறேன்னு போறவங்க அவங்க ஜீப் ஏறி புலிய செத்து போச்சு. அவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ். இது நம்முடைய பெருமிதத்துக்காக தான். இந்த மனித பார்வை தான், உயிர்கள் பார்வை அல்ல. ஆனா காட்டுக்கே போகக்கூடாதானா? லிட்டரலி போகக்கூடாது. ஆனா நம்ம கடவுளையும் காடுவோம், மரத்துல இருந்து விழுகிற மாதிரி, ஏதோ துரத்துற மாதிரி. ஏன்னா நாமும் ஆதிக்குடிகளாக காடுகள் தான் இருக்கும். நம்ம ஜீன்லயும் அது இருக்கும். போலாமானா போலாம். எப்படி போலாம்? காட்டுக்கு போகிற மனநிலை தான் ரொம்ப முக்கியம். ஒரு சினிமா தியேட்டருக்கு போற மனநிலையில காட்டுக்கு போகிறது, ஒரு தீம் பார்க்கு போகிற மனநிலையில காட்டுக்கு போகிறது. ஆனா இங்க பல பேர் வைன் ஷாப்பு போற மனநிலையில தான் காட்டு. மது குடிப்பது சரியா தப்பா அந்த வாரத்துக்குள்ள நான் வரல. நான் மலை ஏறி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹேர்பின் பென்லையும் நீங்க பார்த்தீங்கன்னா உடைக்கப்பட்ட மது பாட்டில்கள். அது எவ்வளவு பெரிய கொடூரம். இப்பதான் நீதிமன்றங்கள் தலையிட்டு இந்த மது பாட்டில் நீலகிரி எல்லாம் வித்தா திரும்ப கொண்டு வந்து கொடுக்கணும் எல்லாம் சட்டம் வந்து. அதில் காயமுட்ட யானைகள் உண்டு. அது அருவருப்பான ஒரு செயல். அப்படின்னா காட்டுக்கு எப்படி போகணும்னா, அழகான ஆங்கில கவிதை உண்டு. அதான் ரொம்ப அடிப்படையான ஒரு தம் ரூலா தான் வச்சுக்கலாம். முதல் விஷயம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஷுட் நாட் லீவ் எனிதிங் இன் த ஃபாரஸ்ட். காட்டில் எதையும் விட்டுட்டு வராது. நம்ம பார்ப்போம், அப்படியே மலையேறத்துல போகிற போது பல இடங்கள் அப்படியே கார்ல தூக்கி வீசுவாங்க. பிஸ்கட், மிச்சர், சாப்பாடு. அப்படியே இந்த குரங்குகள் அதை ஓடி பிடிக்கும். போறவங்க தங்களை தர்ம பிரபுகளா நினைச்சிட்டு இதை போட்டு போவாங்க. ஆனா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு காட்டு விலங்கிட்டு யாரும் எந்த வகையிலும் உணவூட்டக்கூடாது. சென்னையில் ஒருத்தர் ஆயிரக்கணக்கான கிளிகளுக்கு உணவூட்டினது காசு இல்ல, கிளியெல்லாம் என்ன போச்சுட்டாங்க, அப்படிதான் உணவூட்டக்கூடாது. ஈர்ம நேயம் வேறு, வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் வேறு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இந்த ஜீவகாரண்யம் வேற, வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் வேற. வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட்ங்கிறது வைல்ட் லைஃப் இடர்பாடு. நீங்க இதுக்கு அழகான உதாரணம் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு கதையா சொல்லியிருப்பாங்க. ஒரு வண்ணத்து பூச்சி, அது முந்தைய பருவம் கூட்டுப்புழு. அந்த கூட்டுப்புழுல இருந்து வண்ணத்து பூச்சி வெளிவரதுக்கு முன்னாடி ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். அந்த போராட்டம் முடிச்ச பிறகுதான் அது பூச்சா பறக்கும். அது முதல் துடிப்புலேயே ஐயோ போராடுதுன்னு உடைச்சிட்டோம்னா அது புழுவா தான் இருக்கும், பூச்சா வராது. காடுகளில் ஒவ்வொரு உயிரும் அதுக்கு இயல்பில் இருந்து தான் வரும். நாம போயிட்டு உதவக்கூடாது. நாம பண்ணக்கூடாது என்னன்னு கேட்டா, அதற்கான உணவு இல்லாமல் மனிதர்கள் செய்யக்கூடாது. இயற்கை செய்யாது, மனிதர்கள் செய்யக்கூடாது. நாம உணவு ஊட்டுவது தவறு. என்ன ஆகும்? இயற்கையா
பழம், பிழை இவற்றையெல்லாம் சாப்பிட்ட குரங்கு இந்த உப்பு சுவைக்கு அடிக்ட் ஆயிடும். என்ன பிச்சைக்காராயிடும். யாராவது போடுவாங்களா? 10 பேர் போற இடத்துல ஒருத்தர் தான் போடுவோம். அதுல எது வலிமையானதோ அது முந்தி போய் எடுத்துக்க மாட்டது. உள்ள போயிட்டு அடிபட்டு கை கால் முடிஞ்சு ஊனமுற்ற குரங்குகள் உருவாங்க. ஒரு லேண்ட்ஸ்லைட் நடந்துச்சுன்னு வைங்க, அந்த ரோடு மூடிடுவாங்க. என்ன பண்ண அந்த குரங்கு? பரவாயில்ல மறந்து போகும். இதுக்கு அடிக்ட்டு என்ன பண்ணும்? ஊருக்குள்ள வந்து கடையிலையும் வீட்லையும் கை வைக்கும். திருடனா மாறி. இயற்கையான ஒரு உயிரினத்தை பிச்சைக்காராக்கி திருடனாக்குற இந்த செயலை வந்து நம்ம தர்மம்னு சொல்லக்கூடாது. இது தேவையில்லாத விஷயம். இப்படிதான் நம்ம எதையும் காட்டுல விட்டுட்டு வரக்கூடாது. காட்டுல ஏதாவது விடணும்னு நினைச்சீங்கன்னா லீவ் யுவர் ஃபுட் பிரிண்ட்ஸ் இன் தி ஃபாரஸ்ட். உங்கள் பாதச்சுவடுகளை விட்டு வராங்க. வேற எதையும் காட்டுல விட்டுட்டு வராங்க. பிளாஸ்டிக் போட்டு வராது. இவ்வளவு பெரிய அநாகரிகம். வெள்ளிங்கிரி மலை வந்து இப்ப எங்க ஊர்ல அதுக்கு நாங்க ஒரு கேம்பெயின் நடத்த வேண்டியிருக்கு. அது ஒன்றும் புதுசு கிடையாது. காலங்காலமா மக்கள் போய் வர்றது. ஆனா காலங்காலமா போய் வர்றதுக்கு இப்ப போறவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னா, காலங்காலமாக போய் வந்தவர்கள் உண்மையிலேயே அந்த வெள்ளிங்கிரி மலை மீது பற்று கொண்டவர். இப்ப 2 வகை இருக்கு. பற்று கொண்டவர்கள் ஒரு வகை. ஆனா அட்வென்ச்சரஸ், ஐயோ வெள்ளிங்கிரி மலை ஏறணுமாமா, இமயமலைக்கு எவரெஸ்ட் சிகரத்தில் ஏற மாதிரி அது வந்து ஏறிட்டாங்க. அதுக்கான மலை அது அல்ல. இன்னொன்னு, அங்க ஒரு பெரிய மனிதர் இருக்காரு. அவர் வந்து அந்த மலைக்கு வந்து தன்னுடைய பேரை வைக்கலாம் முயற்சி பண்ணாரு. ஜக்கி பாயிண்ட் பேர் வைக்க முயற்சி பண்ணாரு. நாங்களாம் போராடி தான் அது இருக்கு. அவர் ஒரு அட்ராக்ஷன். வெள்ளிங்கிரி அந்த மலைக்கு காலங்காலமா போனவர்கள் எந்த பகட்டும் இல்லாமல் போயிட்டாங்க. இந்த பகட்டுலாம் கிடையாது. போய் வந்தவங்க புளிசாதம் இலையில கட்டிட்டு போயிட்டு வந்தாங்க. ஒரு பாட்டில் எடுத்துருப்பாங்க. அந்த பாட்டிலை திரும்ப கொண்டாடுவாங்க. மேலே ஆண்டீஸ்வரியில் தண்ணி குடிப்பாங்க. இப்படிதான் போயிட்டு வந்தது. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு 5 பிளாஸ்டிக் பாக்கெட், இந்த பாக்கெட், இந்த பாக்கெட். மேலே போயிட்டு ஏறுறதே கஷ்டம், ஈஸியாக ஏற முடியாது. மேலே விட்டுட்டு வருவாங்க. 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் ஏறாங்க. ஆளுக்கு ஒரு பிளாஸ்டிக் விட்டா 4 லட்சம் பிளாஸ்டிக் மேலே தள்ளும். அந்த வெள்ளிங்கிரியின் ஒரு பகுதி தான் எங்கள் ஊருக்கு தண்ணீர் கொடுக்கிற சிறுவாணி இருக்கிறது. அந்த வெள்ளிங்கிரி தான் எங்கள் ஊரின் நொய்யலை பெற்றெடுக்கிறது. இதை நாசப்படுத்துற உரிமை நமக்கு என்ன இருக்கு? காட்டுக்கு போறதெல்லாம் முக்கியம். காட்டுக்கு எப்படி போகிற மனநிலை தெரியாதவர்கள் போகக்கூடாது. அதனாலதான் எங்காவது புதுசா டூரிசம் ஆரம்பிக்கிறாங்கன்னா நாங்கள் பயந்து. காட்டுல அடுத்த விதி வந்து காட்டுல இருந்து எதையும் எடுத்து வரக்கூடாது. should not take anything from the forest. ஏன்னா நமக்கு நாம வந்து ஒரு 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 ஐஏஎஸ் ஆபீசர் காட்டுக்கு வராரு. முதுமலை உள்ள போனோம்னா கண்டபடி அந்த ஃபீல்ட் ஸ்டாஃப் தான் இருக்காங்க. அவங்க எதுவும் பேச முடியாது. என்னையா நீங்க மேனேஜ் பண்றீங்க அப்படின்னு காட்ட பெரிய புவர் மேனேஜ்மெண்ட். என்ன பிரச்சனைனா அங்க நிறைய மரங்கள் காத்துல விழுந்து கிடக்கு. அந்த விழுந்த மரங்களை அப்படியே போட்டு வச்சிருக்கீங்களா, ஏன் இதை எடுக்கல? அதான் அவருடைய கணக்கு. நான் காட்டின் விதி என்னன்னா, காட்டுல இருந்து எதையும் எடுத்துட்டு வர. நாங்களாம் மாணவர்களை காட்டுக்கு கூட்டிட்டு போவோம். இப்போ கொஞ்சம் பயம் இருக்குது. அப்போ கூட்டிட்டு போவோம், நிறைய கூட்டிட்டு போவோம். அங்க வந்து அகிலா சொன்ன மாதிரி மான்னா கொம்பு விழுந்து போடுது. மறை ஆங்கிலோப்னா பர்மனண்டா இருக்கும். நம்ம இங்க பாக்குற பிளாக் பக் பர்மனண்டா இருக்கும். ஆங்கிலோப். புள்ளிமான் வந்து மான். புள்ளிமானுக்கு கடமானுக்குலாம் மான் விழுந்து முளைக்கும். சார் மானை கொண்டு கொம்பு எடுத்தா தப்பு, விழுந்த கொம்பை எடுக்கலாமா சார்? ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க. கேள்வி நியாயமானது. ஆனா விதி எதையும் எடுத்துட்டு வரக்கூடாது தான் விதி. ஏன் அப்படின்னா எல்லாத்துக்கும் பதில் கிடையாது. ஆனா இதுக்கு ஒரு பதில் இருக்கு. விழுந்த மான் கொம்பை காட்டில் உள்ள முள்ளம்பன்றிகள் விரும்பி சாப்பிடும். அதுக்கு அந்த ஸ்பைசஸ், முட்களுக்கு தேவையான கால்சியத்தை அங்கிருந்து எடுத்துக்கணும். அப்ப நம்ம எதை எடுத்துட்டு வரோம்? இன்னொரு விலங்கின் உணவை எடுத்து வரோம். எடுத்துட்டு வந்து என்ன பண்ணிக்கிறோம்? ஷோகேஸ்ல மாட்டி வச்சுக்கோம். ஷோகேஸ்ல மாட்டுறதுக்கு நமக்கு வேற எதுவுமே கிடையாது. அதே போலதான் ஒரு காஞ்ச மரம் ஒரு கிளை கிடைச்சா, விழுந்த மரம், ஒரு மரம் காஞ்சு போயிருக்குன்னு வச்சுங்க, பட்டை மரம் நமக்கு அப்படிதான் தெரியும். ஆனா அந்த பட்டை மரத்துலதான் சில பறவைகள் கூடு கட்ட முடியும். தோட்டம் வச்சிருக்கவங்களுக்கு தெரியும், தென்னை மரம் பட்டு போனா கிளி வந்து கூடு கட்டும். உயிரோடு இருக்க மரத்துல அவ்வளோ கூடு கட்ட முடியாது. காட்டுல அப்படிதான். அந்த காஞ்ச மரத்துல தான் ராப்டஸ் என்று சொல்லக்கூடிய வேட்டை பறவைகள் வந்து உட்காரும். அங்கிருந்து பார்த்தாதான் எங்க எலி ஓடுது, எங்க பாம்பு ஓடுதுன்னு அது தெரியும். இந்த மரம் விழுந்துருச்சுன்னா அதுல காளான் வைக்கும். அந்த காளானை சாப்பிட பறவைகள் வரும், ஆமை வரும், பூச்சிகள் வரும். பூச்சிகளை சாப்பிட பறவைகள் வரும். அதுவே உரமாயிடும். இதுதான் காட்டுல இருந்து எதையும் எடுத்து வரக்கூடாது. We want to take anything, take the memories of the past. காட்டின் நினைவுகளை எடுத்து வரும்.
காட்டில் எதையுமே கொல்லக்கூடாது. should not kill anything in the forest. சின்ன பூச்சி, சின்ன ஒரு செடி போகிற பக்கம் அப்படி கிள்ளிட்டு போயிடுவோம். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. ஒரு செடியின் நுனியை கொள்வது எவ்வளோ பெரிய, இதெல்லாம் அவங்களோட பெரிய அப்சர்வேஷன். If you want to kill anything, kill your time in the forest. இந்த விதிகளோடு போகிறதான் காடு. இதுதான் இயற்கை. இந்த மனநிலையில் காட்டுக்கு போகிறோன்னா போகலாம். அதில் அடிப்படை என்னன்னா, நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த காடு எப்படி இருந்ததோ போய் வந்த பிறகு அப்படி இருக்கணும். ஆனால் இக்கோ டூரிசம்னா அரசு பண்ணுவது என்னன்னா, இயற்கையான இடங்களுக்கு போய் வர்றதெல்லாம் இக்கோ டூரிசம். அங்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்க, இப்போ இந்த நேச்சர் லவர்னு சொன்னவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களாம் வசதியானவங்க என்ன பண்ணிட்டாங்க, சார் நாங்கள்லாம் வாரம் எங்கே போயிடுவீங்க, அவங்க வசதி இருக்குது, இந்த விலங்குகள் வாழும் காட்டை ஒட்டிய ஒரு இடத்த வேலைக்கு வாங்கிடுவாங்க. அங்கே போயிட்டு கெஸ்ட் ஹவுஸ் கட்டிக்கலாம். கெஸ்ட் ஹவுஸில் கட்டிட்டு ஒவ்வொரு நாள் சனிக்கிழமை இரவும் இவங்க டவுனுக்குள்ளார என்ன ஆட்டம் போட்டாங்களோ அந்த ஆட்டத்தை அங்கே போய் போடுவோம். அப்படியே விலை உயர்ந்த கார் கதவுல காரில் மியூசிக்கை போட்டு ஹை வால்யூம் பாட்டை போட்டு பகல்லையும் ராத்திரியும் ஆட்டம் போடுவோம். ஏன்னா நேச்சர் லவர்ஸ். உங்களுக்கு தெரியாது, அந்த சத்தம் கேட்டு கூடு கட்டி இருக்கிற அந்த மரத்தில் கூடு கட்டி இருக்கிற பறவை குஞ்சுக்கு இறைதேட போயிட்டு சத்தம் கேட்டு வராமல் போச்சுன்னா அந்த குஞ்சு செத்து போயிடும் தெரியாது. இப்படி நம் கொண்டாட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதல்ல இயற்கை. அதை இயற்கையோடு பார்ப்பதுதான் இந்த புரிதல் உருவாகின ஒரு புதிய தலைமுறையை உருவாக்க வேண்டிய அவசியம். இப்படிதான் காட்டை நம்ம புரியும். கானகத்தின் குரல் என்பது ஒவ்வொரு காட்டுக்கும் அது அந்த காடு எப்படி சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே தப்பு பண்ணுவோம். அஃபாரஸ்டேஷனுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. 10 லட்சம் மரம் நடணும், இடம் கிடைக்கிறதுலாம் நடந்துட்டு எங்கெல்லாம் நடக்கூடாதோ அங்கெல்லாம் மரம். சில இடம் நீங்க முல்லை நிலத்துல அடர்த்தியான மரங்கள் இருக்கக்கூடாது. அடர்த்தியான மரம் இருந்துச்சுன்னா புல்லே இல்லாம போயிடும். புல்வெளி இருக்கும்போது தான் மான் இருக்கும், மான் இருந்தால் தான் புலி இருக்கும். இப்போ வாழ்விட சிதைவை வாழ்விடத்தை புரிந்து கொண்டாதான் வாழ்விட சிதைவு நடப்பாங்க. நம்ம கவர்மெண்ட் நம்ம அரசுகளே யூக்கலிப்டஸ் மரத்தை நீலகிரியில வளர்த்துட்டு இருந்துச்சு. பிறகு பெரும் குரல் கொடுத்து அதை ஒரு பாலிசி லெவலாக எடுத்து அங்கே வளர்க்கக்கூடாது, இப்போதான் வேக்டல் இந்த கலை செடிகளை ரிமூவ் பண்ணும் இந்த கொள்கையெல்லாம் வந்தது. இன்னைக்கு காட்டினுடைய பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டால், மிகப்பெரிய பிரச்சனை 2 பிரச்சனை. முன்னை போல் வேட்டைக்காரர்கள் இருக்காங்களான்னா வேட்டை இருக்கிறது ஆங்காங்கே, ஆனால் அப்படி நிமிர்ந்து கொண்ட வேட்டைக்காரர்கள் இல்லை. அது ஓரளவு கட்டுக்கொள்ளுது. முன்னை போல் மரம் வெட்டிகள் இருக்கிறாங்களான்னா வெட்டப்படுகிறது காடுகள்ல. ஆனா அவ்வளவு வலிமையோடு அப்படி வெளிப்படையாக வெட்ட முடியாது, திருப்திகரமா இந்த தவறு நடக்கும். ஆனா காடு எப்படி இருக்குன்னு கேட்டா, பசுமை பரப்பு கூடியிருப்பதாக ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா சொல்லுது. அந்த பசுமை பரப்பு 2 வகை. இப்போ அதுக்கான டெஃபினேஷனை மாத்திட்டாங்க. 17% 23.8% வந்ததுக்கு முக்கியமான காரணம் தென்னை மரம் எல்லாம் பசுமை பரப்புல வந்து. பொள்ளாச்சியில ஆனமலை டைகர் ரிசர்வ் பகுதியில் பசுமை பரப்பு கூடி இருக்குன்னா அங்கு பல்லாயிரம் ஏக்கர்ல தென்னை மரம் வந்துருச்சு. அது பசுமை பரப்பான பசுமை பரப்பு தான், ஆனால் அது காடு கிடையாது. அதுக்கான எக்கலாஜிக்கல் ரோல் கிடையாது. எக்கலாஜிக்கல் ரோல் இந்தியாவில் எப்படி இருக்குன்னு கேட்டா, அதாவது ஆங்கிலத்தில் இந்த 2 வார்த்தையும் வெவ்வேறு முதல்ல அர்த்தப்படுவாங்க. ஃபாரஸ்ட் அண்ட் ஜங்கிள். ஃபாரஸ்ட்ங்கிறது ஓரளவு பசுமை பரப்பு இருந்தால் ஃபாரஸ்ட். ஆனால் அந்த ஜங்கிள்ங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா, அது அந்த இயற்கையான அமைப்போடு இருக்கும், ஒரு நேச்சுரல் ஃபாரஸ்டாக இருக்கும். அதான் ஜங்கிள். ஜங்கிள் எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அதில் நம்ம ஃபாரஸ்ட்லேயே வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் ப்ரொடெக்டட் ஏரியா அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எதுன்னு கேட்டால் பொதுவாகவே ரிசர்வ் ஃபாரஸ்ட் எல்லாமே வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்குது ரிசர்வ் ஃபாரஸ்ட். அது முக்கியம். ஆனால் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ரிசர்வ் ஃபாரஸ்ட், சாங்சுரி, நேஷனல் பார்க், டைகர் ரிசர்வ் அப்படிங்கிற சாங்சுரி, நேஷனல் பார்க், டைகர் ரிசர்வ் இதெல்லாம் பாதுகாக்கப்பட்டது. மற்ற ரிசர்வ் ஃபாரஸ்ட் மாதிரி கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு டேம் கட்டணும்னா மேலே அனுமதி பெறணும், அந்த இடத்துல ஒரு ரோடு போடணும்னா அனுமதி பெறணும். ஆனால் இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் என்ன வேணாலும் பண்ணு. இந்த மொத்த காடுகளில் 22% மட்டும்தான் ப்ரொடெக்டட் ஏரியாவாக இருக்கு. 88%, 78% இன்னும் பாதுகாப்பற்ற காடுகளாக தான் இருக்கு. நம்ம இந்திய காடுகளை பற்றிய ஒரே ஒரு புள்ளி விட்டம் சொன்னோம்னா தான், இந்த காடு
எவ்வளவு மோசமானதாக இருக்குன்னு நமக்கு தெரியும். இந்தியாவில் மொத்தமா 7,83,300 சதுர கிலோமீட்டர் காடு இருக்கு. 7,83,300 சதுர கிலோமீட்டர். இந்த காடு இது மொத்தம் 23.83% இந்த பசுமை பரப்பெல்லாம் சேர்த்து இது இந்த காடு 3,52,677 துண்டுகளாக இருக்கு. 7,80,000 சதுர கிலோமீட்டர் காடு இருக்குது. அது எத்தனை துண்டா இருக்குன்னா 3,50,000 துண்டா இருக்குது. அப்ப தொடர்ச்சியான காடுகள் கிடையாது. அது ரொம்ப முக்கியம். தொடர்ச்சியான காடு தான் உயிர்களுக்கு வேணும். ஒரு யானைக்கு 500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள காடு வேணும். ஒவ்வொரு இந்த தொடர்ச்சி இல்லைன்னா துண்டாடப்பட்ட காடுகள் அந்த மாதிரி வேணும். அதே போலதான் இந்த காடுகளுக்குள்ளார 59,500 சதுர கிலோமீட்டருக்கு ஹை டென்ஷன் லைன் போகுது. 46,700 கிலோமீட்டருக்கு ரோடு போகுது. 6,01,000 கிலோமீட்டருக்கு 7,400 கிலோமீட்டருக்கு வந்து ரயில்வே போகுது. 6,06,100 கிலோமீட்டருக்கு கால்வாய்கள் போகுது. இதெல்லாம் போனதான் நம்ம காடு. அப்படின்னா காடு இருக்குன்னா காடு காடா இல்லை, துண்டாடப்பட்டது. அந்த மீதி இருக்கிற அந்த துண்டாடப்பட்ட காட்டையாவது நம்ம காப்பாற்றணும். அப்படின்னா எந்த காரணத்துக்காகவும் யாராலும் இங்க மிச்சம் இருக்கிற காட்டு பரப்பை அழிக்கணும். இதுலதான் மறுபடியும் சில கேள்வி இருக்கு. ஒரு சில நிமிடங்கள் முடிச்சு நம்ம இந்த டெவலப்மெண்ட் பார்வை எப்படி பார்க்கணும். இப்போ ஊட்டியில ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டணும் தமிழ்நாடு அரசு. தமிழக அரசுக்கு விஷன் இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கை மருத்துவக் கல்லூரிகள் நம்மளதான் மருத்துவ மேற்படிப்பு இதெல்லாம் நம்முடைய பெருமை. அரசுகள் ஒரு மருத்துவத்திற்கு கொடுக்க முக்கியத்துவம், அதுல எந்த தவறு கிடையாது. ஆனா என்ன பண்ணாங்க, மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி உருவாக்கணும்னு நினைச்சாங்க. அதுலயும் தவறு கிடையாது. ஆனா ஊட்டியில ஒரு மருத்துவக் கல்லூரி கட்டு. இப்ப இந்த கேள்வி, ஊட்டியில மருத்துவக் கல்லூரி கட்டுறதுக்கு ஒரு காட்டை அவங்க வந்து காட்டு பகுதியை தான் எடுத்துட்டாங்க, பாதி காட்டு பகுதி. இப்படி ஃபாரஸ்ட நான் ஃபாரஸ்ட்ரி பர்பஸ்க்கு மாத்தணும்னா ஃபாரஸ்ட் ஆக்ட்ல ஒரு விதி இருக்கு. கவர்மெண்ட் பர்மிட் பண்ணுச்சுன்னா எவ்வளவு காடு அதை நம்ம விட்டு கொடுக்கணுமோ அதுல 3 பங்கு இடத்தை காடாக்குறதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு விதி. அப்ப நீலகிரியில ஊட்டியில வாங்குற இடத்துக்கு சேலத்துல 3 பங்கு இடத்தை வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருச்சு. அப்ப சரிதான காமர்ஷியல் பண்ணிட்டாங்க, அது 2 மடங்கு அதிகமா கிடைச்சிருக்கு நினைச்சோம். ஆனா ஊட்டியில் கொடுக்கப்பட்ட காடு சோலைக்காடு, ஒரு காலத்துல சோலைக்காடு, இப்ப கொடுக்கும்போது பிளான்டேஷனா இருந்துச்சு. அந்த உயிர் சூழலை சேர்ந்த உணர்வு வெறும் பசுமை பரப்பா அவங்க பார்த்தாங்கன்னா அது கரெக்ட். ஆனா உயிர் சூழலா பார்த்தோம்னா நீலகிரி உயிர் சூழலை சேர்ந்தது உணர்வு. அந்த நீலகிரி உயிர் சூழல் தானே அந்த நீலகிரி லாஃபிங் கிராஸ் இருக்குது, அங்க மட்டும்தான் இருக்கு. நீலகிரி மாற்றல் அங்குள்ள காடுகள் தான் இருக்கு. நீலகிரி லங்கூர் அங்குள்ள காடுகள் தான் இருக்கு. இப்போ இந்த அங்க இருக்கக்கூடிய லைன் டெயில் மெக்காக் என்று சொல்லக்கூடிய அந்த சிங்கவால் பழங்கள், சோலை மந்திய என்று சொல்லக்கூடிய சிங்கவால் பழங்கள் அதுதான் இருக்கு. அந்த காட்டை வந்து நீங்க இன்னொரு இடத்த நான் அதை கொடுத்துட்டேன்னா அந்த இடத்துல சிங்கவால் பழம் வாழலாம், நீர்வில் ஆஃபிங் வாழலாம். இந்த கேள்விதான் இந்த காட்டை பற்றிய டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல இந்த வளர்ச்சியை தீர்மானத்தை வந்து புரிந்து கொண்டாங்க. இப்படி புரிந்து கொண்ட அதே போலதான் இப்ப நம்ம கேட்கிறோம், தொடர்ந்து நம்ம புரிந்து இருக்கோம். நீலகிரியில ஃப்ளவர் சொல்றாங்க. ஒரு காலம் இருந்துச்சு ஊட்டிக்கு வாங்க, அது ஒரு காலம். ஊட்டி லட்சக்கணக்கில் வராங்க. இயற்கைக்கு ஒரு கேரிங் கெப்பாசிட்டி தாங்குதிறமை. ஃப்ளவர் ஷோல வைக்கிற மலர்கள் எல்லாம் நீலகிரியில மட்டுமே விளையிற மலர்கள் தான் ஒவ்வொருத்தரும் தான் நியாயப்படுத்தும். அது உலகம் கூட கிடைக்கிற மலர். ஊட்டியில கட்டப்பட்ட மெடிக்கல் காலேஜ்ல ஊட்டி பசங்க சேர்ப்பாங்க. நீட் எழுதி வரணும், ஒருத்தர் 2 பேர் தான். மற்றவங்க ஐயோ குடிநீரை பனிஷ்மெண்ட் ஆகும். பாக்கியாருங்க ஊட்டியில போஸ்ட் போட்டா பனிஷ்மெண்ட் சொல்லுவாங்க. இது ஏன் நீங்க கீழே அவகாசிய கட்டி இப்படிதான் யோசனை. இந்த யோசனை யாருக்கு வேணும்னா இது வந்து இந்த யோசனை
பொதுவாக வளர்ச்சியை தீர்மானிப்பவர்கள் மக்கள் எல்லாம் கூட புரிஞ்சுக்குவாங்க. பாலிசி மேக்கர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள வந்து சரிப்படுத்த வேண்டிய பொறுப்பு நம்ம அவங்க அந்த நேரத்தில் அகந்தையில தான் இருக்காங்க. அவங்க செய்யறதெல்லாம் சரின்னு இருக்காங்க. அது எல்லாம் மாற்றுவது நம்மால் தான் முடியும். இந்த விஷயங்களை திரும்ப திரும்ப பேசணும். கானகம் என்பது நம்மால் உருவாக்க முடியாதுங்கிறதுல ஆரம்பித்து அந்த உயிர் சூழலுடைய முக்கியத்துவம் அது நம்மிடம் இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையுடைய பெருமிதம் என்னன்னு கேட்டா, இந்த பூமிக்கு ஒரு பேர், இந்த பூமிக்கு வந்து பயோஸ்பியர் பேர். நமக்கு தெரிந்து இந்த பூமி, இந்த பேரண்டத்தில் யூனிவர்ஸ்ல உயிர்கள் இருக்கக்கூடிய ஒரே இடமாக பூமி மட்டும்தான் இருக்கு. மற்ற இடத்துல இருக்கலாம்னு ஹைபோதிகேஷன் தான் இருக்கு, எவிடன்ஸ் கிடையாது. So this is the only living planet. இந்த பயோஸ்பியர்ல சில இடங்களை மட்டும் பயோஸ்பியர் ரிசர்வ்னு அறிவியல் தீர்மானிக்கும். அது ரொம்ப முக்கியமானது. அப்படி இந்தியாவில் அறிவிக்கப்பட்ட முதல் பயோஸ்பியர் ரிசர்வ் நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ். அதே போலதான் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் அப்படின்னு உலகின் சில இடங்களை அறிவியலாளர்கள் சொல்லுவாங்க. இப்ப 36 இடத்தை சொல்லியிருக்காங்க. அதுல இந்தியாவில வந்து ஒரு 4 இடம் சொல்லப்படும். ஆனா இப்ப இன்னொரு அறிவியல் சொல்லுது பயோடைவர்சிட்டி ஹாட்டஸ்ட் ஹாட்ஸ்பாட்ஸ், அரிதிலும் அரிதான உயிர்ச்சூழல் வளமையும் பெரிய ஃப்ரஜைல் இக்கோசிஸ்டமாவும் இருக்கக்கூடிய இடங்கள் 8 இடங்கள் அடையாளம் இருக்காங்க. அந்த 8 இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை 6700 வகையான பூக்கும் தாவரங்கள் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையில 1700 வகை தாவரங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை தவிர உலகத்தில் இருக்கு. ஏறக்குறைய 660 வகையான சோலைக்காடுகள் வகை இருக்கு. அது 360 வகை உலகத்தில் வேற கிடையாது. எண்ணிக்கை பெருசு. அப்படின்னா இது ஒரு உயிர் புதையல். இந்த மண்ணுக்கே ஆன உயிர் சூழல் இருக்கிற இடம். இன்னொரு பக்கம் இங்க இருக்கக்கூடிய இந்த காலநிலை மாற்றம், காலநிலை மாற்றத்துக்கு தொழில்நுட்ப மாறுபாடு, கிளீன் டெக்னாலஜி, அதுதான் தீர்வு. இன்னொரு பக்கம் ஏற்கனவே வெளிப்பட்ட கார்பன் டை ஆக்சைடை எப்படி குறைக்கிறதுனா மரங்கள் நடணும். சரிதான், மரம் நடுற வேலையை பார்க்கணும். ஒரு ரோடு, ஒரு 1 கிலோமீட்டர் ரோடு, எவ்வளவு மரம் நட்டுவோம்? 1 கிலோமீட்டர் ரோட்ல இந்த பக்கம் 100, அந்த பக்கம் 100, 200 மரம் நட்டுச்சுன்னா அந்த ரோடு கம்ப்ளீட் ஆயிடும். அதை நம்ம பெருமிதமா சொல்றோம், பண்ணணும். ஆனா ஒரு 50 சதுர அடி, 100 சதுர அடி காட்டுல நூற்றுக்கணக்கான தாவரங்கள் வந்துச்சு. காடுகளுடைய பங்களிப்பு இந்த காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதில் பெரும்பங்கு. 1,60,000 சதுர கிலோமீட்டர் மேற்கு தொடர்ச்சி மலை, அது இன்னும் மிச்சம் இருக்குது காடு. அந்த காடு நம்மை உயிர்கோளத்தை காப்பாற்றுவதில் பெரும்பங்கு ஆற்றுகிறது. அதை சேதப்படுத்தக்கூடாதுங்கிற அந்த எண்ணம் அரசு இதை விதைக்கும். இந்த மலை அப்படி வேலை செய்யும். இந்த காலநிலை மாற்றத்துடைய இன்னொரு விளைவு என்ன? காலநிலை மாற்றத்தை ஏன் கட்டுப்படுத்துனா, இவ்வளவு முக்கியமான இந்த சோலைக்காடுகள்ல என்ன சோலைக்காடுடைய குறியீடு தான் வரையாடும். மேல மலை உச்சியில தான் இருக்கும் வரையாடு. அதனால அந்த ஸ்கை ஐலண்ட் சொல்லுவாங்க, அங்கதான் வரையாடுகள். இப்போது தமிழக அரசு வரையாடுகளை காப்பாற்றுவதற்காக சிறப்பு திட்டத்தை அறிவித்திருக்கிறது, நாம் பாராட்டு. ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னா, வரையாடுகளுக்கான ஆபத்துல பெரிய இடம் என்னன்னா, அந்த புல்வெளிகள் இப்போது அழிந்து வருது. புல்வெளிகள் எப்படி உருவாகுதுன்னா, அங்க அந்த ஃப்ராஸ்ட் பனி வந்து நிறைய இருந்தாதான் அந்த புல் வரும், இல்லைன்னா காடாயிடும். அது வந்து புதராயிடும் முதல்ல. இப்ப பல இடங்களில் புதராகி கொண்டிருக்கிறது. அது காலநிலை மாற்றத்தினுடைய விளைவு. அப்படின்னா வரையாட்டினுடைய வாழ்விடம் இல்லை. இதெல்லாம் ஒன்று பின்னி பிணைந்தது. காலநிலை மாற்றத்தை பேசுகிற போது காடுகளை பற்றி பேசுவது, தண்ணீரை பற்றி பேசுவது வேறு, காட்டை பற்றி பேசுவது வேறு, அப்படியெல்லாம் இல்லை. இந்த சூழலியல் என்பது ஒன்று பின்னி பிணைந்தது. எல்லாத்துக்கும் அடிப்படையாக ஒன்றுதான் இருக்கு. இது நம் வாழ்வின் இருத்தலை பற்றிய ஒரு முக்கியமான விஷயம். இயற்கையை பற்றி கவிதை எழுதுவது வேறு, இயற்கையை பற்றி மேடையில் பேசுவது வேறு. ஆனால் இயற்கையை புரிந்து கொள்வது, முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங் த நேச்சர் தான் ரொம்ப முக்கியம். என்ன நடக்குதுன்னு புரியணும். புரிந்த சமூகம் தான் அதை காப்பாற்ற அக்கறை உருவாக்கும். அந்த புரிந்த சமூகமாக நம் சமூகத்தை மாற்ற வேண்டும். அதற்கான மிக முக்கியமான முன்னெடுப்புகளில் ஒன்றுதான் இந்த முதுவேனில் கூடுகை. முதுவேனில் கூடுகையில் இயற்கை, குறிப்பாக கானகம் பற்றிய எங்களுடைய உணர்வுகளை, அந்த உயர்ந்த உணர்வை அக்கிலாவும் கானகம் பற்றிய புரிதலை, எங்களுக்கான புரிதலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கிடைத்த இந்த வாய்ப்புக்காக
மீண்டும் ஒரு முறை என்னுடைய அருமை நண்பர்கள் பூவுலகின் நண்பர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.